ஸ்ரீ குருப்யோ நமஹ. நமது சென்னை சம்ஸ்கிருத கல்லூரியினுடைய ஸ்ரீ வி கிருஷ்ணசுவாமி ஐயர் சான்ஸ்கிரிட் எஜுகேஷன் ட்ரஸ்ட் இந்த அறக்கட்டளையின் நிறுவனத்தின் கீழே இயங்கக்கூடிய பல அறக்கட்டளைகள், அவற்றுள் சைவ சாஸ்திர பிரச்சார சபா என்ற அறக்கட்டளை மூலமாக இன்றைய தினம் இந்த உபன்யாச காரியக்கிரமமானது நடைபெற இருக்கிறது. அதில் இந்த வருடம் அடுத்த வருடம் ஆரம்பிக்கக்கூடிய சைவ ஆகம சிரோமணி அந்த பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய நிறைய நூல்களை மையமாக கொண்டு இந்த உபன்யாச காரியக்கிரமங்கள் நடைபெற்று வருகின்றன. அந்த வகையிலே பிரம்மசூத்திரத்தினுடைய ஸ்ரீகண்ட பாஷ்யத்திற்கு ஸ்ரீமத் அப்பைய தீட்சிதர் இயற்றியிருக்கக்கூடிய சிவார்க்கமண தீபிகா, இவற்றை மையமாக கொண்டு இதுவரை 3 சூத்திரங்களுக்கான வியாக்கியானமானது முடிவடைந்திருக்கின்றன. முதலில் அந்த வகையில் இன்றைய தினம் சைவசாஸ்திர பிரச்சார சபா என்டோமெண்ட் லெக்சர் என்ற தலைப்பில் இந்த சைவசாஸ்திர பிரச்சார சபா இந்த நிறுவனமானது, இந்த ஒரு அறநிறுவனமானது திருவண்ணாமலையை மையமாக கொண்டு இயங்கக்கூடிய சமீப காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சிவாச்சாரிய குழந்தையால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அறநிறுவனம். அவர்கள் ஒரு பெரும் தொகையை இந்த உபன்யாசத்திற்காக ஏற்படுத்தி இந்த உபன்யாசத்தை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் பேரில் எங்களது கல்லூரியினுடைய காரியதர்சி ஸ்ரீகாந்த் சார் அவர்களால் போன்றவர்களால் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அனுமதி மையமாக வைத்து இந்த உபன்யாசங்கள் நடைபெற்று வருகின்றன. அதில் சைவசாஸ்திர பிரச்சார சபாவின் மூலமாக இதற்கு முன்பு 9 நாட்கள் தொடர் சொற்பொழிவாக ஸ்ரீ போஜதேவரால் இயற்றப்பட்ட தத்துவ பிரகாசம் என்ற ஒரு நூல், பிரகரண கிரந்தம், அஷ்டப்பிரகரண கிரந்தம் என்று அதில் முதல் பிரகரண கிரந்தம், அதில் தொடர் சொற்பொழிவாக ஒரு 9 நாட்கள் சொற்பொழிவு நடைபெற்றன. அந்த வகையில் இது மற்றொரு என்டோமெண்ட் அறக்கட்டளை. அதில் ஸ்ரீகண்ட பாஷ்யத்தில் தத்து சமன்வயாத் என்று 4வது சூத்திரம், தொடர்ச்சியாக பார்க்கும்பொழுது 4வது சூத்திரம். இதே ஸ்ரீகண்ட பாஷ்யத்தில் 3 சூத்திரங்களுக்கு பிறகு பாசுபதாதிகரணம் அந்த உபன்யாசம் நடைபெற்றது. எனவே இதே ஸ்ரீகண்ட சிவாத்வைத்தத்தில் ஸ்ரீகண்ட பாஷ்யத்தில் இன்றைய தினம் இந்த தத்து சமன்வயாத் என்ற அந்த சூத்திரத்தை மையமாக வைத்து இந்த உபன்யாச காரியக்கிரமம் நடைபெற இருக்கிறது. இந்த ஒரே அறக்கட்டளையின் கீழே அதே விஷயத்தில் அதே தலைப்பில் ஒவ்வொரு வருடமும் உபன்யாசமானது நடைபெற வேண்டும் என்பது நமது லட்சியம். இதனால் அந்த துறை சார்ந்த சைவ ஆகம சிரோமணி அடுத்த வருடம் முதற்கொண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவர்கள் அந்த பாடத்திட்டத்தை சிலபஸை படிக்கும் பொழுது அதற்கான ஒரு பாடமானது நமக்கு யூடியூபில் அவைலபிளாக இருக்கின்றது என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு வர வேண்டும். இதேபோல் அந்த படிப்பு தொடர்பான எல்லா தேவையான எல்லா மெட்டீரியல்ஸ் என்று சொல்வோம், அவை அனைத்தையும் சேகரித்து தர வேண்டும் என்பதுதான் நமது உத்தேசம். அந்த வகையிலே இன்றைய தினம் இந்த தத்து சமன்வயாத் என்ற 4வது சூத்திரம் பற்றிய ஸ்ரீகண்ட பாஷ்ய உபன்யாசம் நடைபெற இருக்கிறது. அதற்காக நாம் கேட்டுக்கொண்டதின் பேரில் நமது கல்லூரியினுடைய மீமாம்சா பிராத்தியாபகர் மகாமகோபாத்தியாய டாக்டர் மணிந்திராவரி சாஸ்திரிகள் அவர்களிடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டோம். அவரும் இந்த உபன்யாச காரியக்கிரமத்தை தொடர் சொற்பொழிவு போன்று இந்த தொடர்ச்சியாக ஸ்ரீகண்ட பாஷ்யம் தொடர்பான என்னென்ன அதிகரணங்கள் எல்லாம் அந்த சிரோமணி அந்த கோர்ஸிற்கு இருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் செய்து தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டோம். அதேபோல் சிவகர்ணாமிர்தம் என்ற ஒரு புஸ்தகமும் அதே சிலபஸில் இருக்கக்கூடியது, அதையும் அவர் செய்து உபன்யாசத்தை நடத்தி தந்தார். அந்த வகையிலே இன்றைய தினம் இந்த தத்து சமன்வயாத் என்ற சூத்திரம் பற்றி உபன்யாசம் செய்து கொடுக்க அவரை மரியாதையோடு பிரார்த்தனை செய்கிறோம். இப்பொழுது உபன்யாசம் தொடர்கிறது. மகாமகோபாத்தியாய டாக்டர் மணிந்திராவரி சாஸ்திரிகள். ஸ்ரீ குருப்யோ நமஹ. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. பிரம்மசூத்திர ஸ்ரீகண்ட பாஷ்யத்தில் முதல் அத்தியாயம் முதல் பாதம் 4வது அதிகரணம் சமன்வயாதிகரணம்னு பேர்.
தத்து சமன்வயாத் அப்படிங்கிறது சூத்திரம். இதுக்கு முன்னாடி 3 சூத்திரங்கள் போயிருக்கு. அந்த 3 சூத்திரத்தில் முதல் சூத்திரத்தில் பிரம்ம விசாரம்ங்கிறது பண்ண வேண்டிய ஒன்று அப்படிங்கிறது தீர்மானம் பண்ணப்பட்டது. 2வது சூத்திரத்தில் அந்த பரபிரம்மஸ்வரூபமான சிவனுக்கு லக்ஷணம் சொல்லப்பட்டது. ஏன்னா லக்ஷணம் இருந்தால் தான் லட்சியத்தை புரிஞ்சுக்க முடியும். அதுக்காக லக்ஷணம் சொல்லப்பட்டது. 3வது அதிகரணம் சாஸ்திரயோனித்வாத் அப்படிங்கிற அதிகரணம். இந்த அதிகரணத்தில் அந்த ஸ்வரூபத்தை தெரிந்து கொள்வதற்கு பிரமாணம் வேணுமே. எந்த பிரமாணம் மூலமாக பரபிரம்மஸ்வரூபத்தை தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு கேட்டால் அதுக்காக பிரமாணம் சொல்லப்பட்டது சாஸ்திரயோனித்வாத். அதாவது வேதாந்த வாக்கியம்தான் அந்த பரமாத்மஸ்வரூபத்தை தெரிந்து கொள்வதற்கு மூலப்பிரமாணமாக இருக்கு. முடிஞ்சு போச்சு விஷயம். நம்ம பண்ண வேண்டிய விஷயத்தில் பிரம்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு லக்ஷணம் சொல்லியாச்சு, பிரமாணம் சொல்லியாச்சுன்னு சொன்னால் அதுக்கு மேலே எதுக்கு சமன்வயாதிகரணம்னு கேட்டால், இப்போதைக்கு சொன்னது நிரூபணமாகலேன்னு ஒரு ஆக்ஷேபம். வேதாந்தம் அந்த பரமாத்மஸ்வரூபத்தை போதிக்கக்கூடிய பிரமாணம் அப்படின்னு சொன்னேன். இது யாரை பார்த்து சொல்லலாம் அப்படின்னு கேட்டால், சிஷ்யனை பார்த்து வாத்தியார் சொன்னார்னா சரி இவர் தப்பு சொல்ல மாட்டார் அப்படின்னு சொல்லி சிஷ்யன் சரின்னு ஏற்றுனுடுவான். ஆனால் ஒரு எதிராளிகிட்ட வேதாந்த வாக்கியமானது பிரம்ம பிரமாணம் அப்படின்னு சொன்னானே, ஆனால் அவன் உடனே கேட்பான், அதை எப்படி ஒத்துக்க முடியும், நீ நிரூபணம் பண்ணு. அநேகமாக விசார சாஸ்திரத்தில் இப்படி தான். விசாரம்னு வந்து கொடுத்துன்னு சொன்னால் எதை சொன்னாலும் அதை உடனே நிரூபணம் பண்ணி ஆகணும். அதுக்கு ஒரு பிரமாணம் கொடுத்து ஆமாம் இப்படித்தான் இருக்குது அப்படின்னு தீர்மானம் பண்ணி ஆகணும். அப்போ வேதாந்த சாஸ்திரம் நீ சொல்லக்கூடிய, நீ எந்த பிரம்மத்துக்கு லக்ஷணம் சொன்னியோ அப்பேற்பட்ட அந்த பிரம்மஸ்வரூபத்தை போதிக்கக்கூடிய பிரமாணம்ங்கிறதுக்கு என்ன பிரமாணம் அப்படிங்கிறது நிரூபணம் பண்ண வேண்டியதாக இருக்குது. அது பிரமாணம் ஆகாதுங்கிறதுக்கு என்ன பிரமாணம்னு கூட கேட்கலாமானோ. இந்த வேதாந்த வாக்கியம் அந்த பரமாத்மஸ்வரூபத்தை நிரூபணம் பண்ணலை அப்படிங்கிறது நீ ஏதாவது பிரமாணம் வச்சுருக்கியா ஆக்ஷேபம் பண்ணுறவன் அப்படின்னு சொன்னால் வச்சுருக்கேங்கிறான். இந்த வேதாந்த வாக்கியம் பிரம்மஸ்வரூபத்தை நிரூபணம் பண்ண முடியாதுங்கிறது எப்படின்னு நான் நிரூபணம் பண்ணிடுறேன். ஆக நீ வந்து அதை கண்டித்து வேதாந்த வாக்கியம் பிரம்ம பிரமாணம்ங்கிறத நீ ஸ்தாபிக்கணும். அப்போ தான் உன் பக்கம் சித்தமாகுமே தவிர வேறுனா வேதாந்த வாக்கியம்தான் பிரம்ம பிரமாணம் அப்படின்னு சொல்லிட்டா போகாது அப்படிங்கிறத அவன் நினைக்கிறான். பிரதமாதிகரணே ஜிஜ்ஞாஸ்யதயா பிரதிபாதிதஸ்ய பரபிரம்மண சிவஸ்ய பரிஜ்ஞானி லக்ஷணாபேக்ஷாயாம் த்விதீயாதிகரணேன லக்ஷணம் ஜகஜ்ஜன்மாதிரூபம் அபிஹிதம் தஸ்மின் கிம் பிரமாணமித்யாகாங்க்ஷாயாம் திருத்தீயாதிகரணேன வேதாந்தசாஸ்திரஸ்ய தத்விஷயே பிராமாண்யம் தன்மூலத்துவஞ்ச நிரூபிதம். தன்மூலகத்துவம் 2 விஷயம் அங்கே நிரூபணம் பண்ணப்பட்டது. சாஸ்திரயோனித்வாதிகரணத்தில் பரபிரம்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தேவையான பிரமாணம் வேதாந்த வாக்கியம்தான் அப்படிங்கிறது ஒன்று. அதே சமயத்தில் சாஸ்திரம்னு சொல்லக்கூடிய இந்த வேதம் அந்த பரபிரம்மத்திலேருந்து வந்தது தான், பரபிரம்மத்துக்கிட்டேருந்து வந்தது தான் இது அப்படிங்கிற அம்சத்தையும் நிரூபணம் பண்ணப்பட்டது. அதனால் வேதாந்த சாஸ்திரஸ்ய தன்மூலகத்துவஞ்ச நிரூபிதம். அந்த பரபிரம்மே மூலமாக இருக்குது வேதாந்த சாஸ்திரத்துக்கு. ஆக தன்னை தெரியப்படுத்திக்கிறதுக்கு ஒரு பிரமாணத்தை அதுவே கொடுத்துருக்கு. ஆக அது மூலமாக அந்த பிரம்மஸ்வரூபத்தை நாம் தெரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற இந்த 2 அம்சமும் சாஸ்திரயோனித்வாத்ங்கிற சூத்திரத்தில் நிரூபிக்கப்பட்டது. இப்போ என்ன நிரூபணம் பண்ண போகிறதுன்னா அதே பிராமாண்யத்தை தான் நிரூபணம் பண்ண போகிறது. திருப்பி பண்ணுறது புனருக்தி கிடையாது. இப்போ சொன்ன விஷயத்தில் ஆக்ஷேபம் இருக்குது. அந்த ஆக்ஷேபத்துக்கு பதில் சொல்கிறதுக்காக இந்த அதிகரணம். இப்போ ஆக்ஷேபம் என்ன?
பிரமாணம்னு சொல்கிறியே, பிரமாணம்னு எதை சொல்லலாம் அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறார், ஏன எது அவ்யபிச்சாரேண சித்தியதி தத்தி தஸ்ய பிரமாணம் உச்சதே. புதுசாக ஏதோ லக்ஷணம் சொல்கிற மாதிரி இருக்குது. புதுசாக சொல்லலை, சாதாரணமாக பிரமாணம் இப்படி தானே நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? எல்லா சாஸ்திரத்துலேயும் பிரமாணம் தான், இங்கேயும் அதே தான், பிரமாணம். ஆனால் சப்த பிரமாணம் நம்ம எடுத்துட்டோமானால் அந்த சப்த பிரமாணம் இருக்கே, அது எந்த விஷயத்தில் பிரமாணம்ங்கிறது பார்க்குறச்ச கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. சப்த பிரமாணத்துக்கு மற்ற பிரமாணங்களை காட்டிலும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அது மேலே அவரே சொல்லுவார். நான் இப்போவே முதல்ல சொல்லிட்டேன்னா புரிஞ்சுக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். நான் இப்போ கண்ணால் பார்க்குறேன், என்னெல்லாம் பார்க்குறேனோ அது எல்லாத்தையும் கண் தான் பிரமாணமாக இருந்துட்டு தெரிவிக்கிறதுன்னு சொல்லணும். இத்தனை வஸ்து இந்த ஞானத்தில் விஷயமாக இருந்தாலும் கண்ணுக்கு தெரிஞ்சாலும் கண்ணுக்கு இந்த ஒரு விஷயத்தில் தான் பிராமாண்யம் அப்படின்னு உண்டானா கிடையாது. கண்ணால் தெரியப்படுத்தக்கூடிய அத்தனை விஷயமும் அந்த அத்தனை விஷயத்துக்கும் கண்ணு தான் பிரமாணம். இதையும் பார்த்தேன் அதையும் பார்த்தேன், ஆமாம் சேர் தெரியுறது, ஆமாம் தெரியுறது, சேரில் மனுஷா உட்காந்துருக்கா தெரியுறது. அப்போ கண்ணால் எல்லாமே தெரியுது, எதெல்லாம் தெரியறதோ எல்லாத்துக்கும் அந்த கண்ணை பிரமாணம்னு சொல்லிவிடலாம். ஆனால் வாக்கியத்தில் அப்படி சொல்ல முடியாது, சப்த பிரமாணத்தில் அப்படி சொல்ல முடியாது. சப்த பிரமாணத்தில் பார்த்தீங்களானால் நான் ஒரு வாக்கியத்தை சொல்கிறேன், அந்த வாக்கியம் எந்த அம்சத்தில் பிரமாணம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுப்போம். அது ஒன்றும் ரொம்ப அபூர்வ விஷயம் இல்லை, நமக்கு பழகின விஷயந்தான். இத்தனை பேர் உட்கார்ந்துருக்காளே, இத்தனை பேரில் தேவதத்தன்கிறது யார் அப்படின்னு ஒருத்தனுக்கு தெரியணும். அதுக்காக தெரிஞ்சவனை பார்த்து யார் அத்த தேவதத்தா கஹா அப்படின்னு கேட்குறான். உடனே இவன் சொல்கிறான், அவனுக்கு தெரியாது, கேட்குறான் யார் தேவதத்தன் அப்படின்னு. இவன் சொல்கிறான், சத்ரி குண்டலி வாசஸ்வி தேவதத்தா அப்படின்னு. என்ன சொல்லியிருக்கான்? சத்ரி கையில் குடை வச்சுட்டுருக்கானா, காதில் குண்டலம் இருக்கான், நல்ல வஸ்திரம் கட்டிகிட்டு இருக்கானா, அவன்தான் அப்படின்னு சொல்கிறான். இப்போ இந்த வாக்கியம் இருக்கே, இந்த வாக்கியத்தில் 4 பதங்கள் இருக்குது. அந்த பதங்களுக்கெல்லாம் தனித்தனி அர்த்தம் உண்டு இல்லையா? அப்போ சத்ரின்னு சொன்னால் குடை வச்சுட்டுருக்கான், தேவதத்தன் குடை வச்சுட்டுருக்கான் அப்படிங்கிறத இந்த வாக்கியம் நமக்கு சொல்லிக் கொடுக்கறது அப்படின்னு சொல்லலாமா? தேவதத்தன் காதில் குண்டலம் போட்டுருக்கான் அப்படிங்கிறத சொல்கிறதா? அதுக்காக தான் அவன் சொன்னானா? நல்ல வஸ்திரம் கட்டிகிட்டு இருக்காங்கிறத தெரிவிக்கிறதா இந்த வாக்கியம் அப்படின்னு கேட்டால் இது 3மே இல்லை. ஏன்னா இதை வாக்கியம் தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவனை பார்த்தாலே தெரியுது. பார்த்தா தெரியலையா காதில் குண்டலம் இருக்குது அப்படிங்கிறது தெரியாதா? வஸ்திரம் நன்னா இருக்குதுன்னு தெரியாதா? இதெல்லாம் பார்த்தாலே தெரியுது. இதெல்லாத்தையும் பார்த்துட்டு பார்த்தவனுக்கு தெரியல யார் தேவதத்தன்னு. அவன் கண்ணுக்கு தெரியாமல் போச்சுங்கிறது இல்லை. இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிந்தாலும் தேவதத்தன் யாருன்னு தெரியல. அப்போது இவன் என்ன சொல்லிக் கொடுக்க வரான்னா தேவதத்தன் யாருங்கிறது தான் சொல்லிக் கொடுக்குறான். அவங்க என்ன போட்டுருக்காங்கிறது விஷயம் இல்லை, அதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். தேவதத்தன் யார் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கறது தான் இந்த வாக்கியத்தினுடைய முக்கியமான விஷயம். அந்த அம்சத்துக்கு தான் இது பிரமாணம்னு சொல்லணும். அப்படி தான் சொல்லி ஆகணும். இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா? இப்போ ஒரு தடவை அந்த தேவதத்தனை அடையாளம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் புரிஞ்சுன்னுட்டான் யார் அந்த వ్యక్తిன்னு புரிஞ்சாச்சு. இனிமே அவன் ஆற்றுக்கு போயிட்டான். ஆற்றுக்கு போன உடனே அவன் வஸ்திரத்தை மாற்றின்னுட்டான்னு வச்சுப்போமே, அல்ல குடையை எடுத்து வச்சுவிட்டான், அல்ல குண்டலத்தை கட்டி வச்சுவிட்டான்னு வச்சுப்போம். இவன் பார்த்தா என்ன அந்த லக்ஷணம் காணுமே, இவன் தேவதத்தன் இல்லை போல இருக்கே அப்படின்னு சொல்லுவானோ? யாராவது சொல்ல மாட்டான் இல்லையா? ஏன்னா இந்த சத்ரி குண்டலி வாசஸ்வின்னு சொன்னது எல்லாத்தையும் அந்த வியக்தியை அடையாளம் காமிக்கிறதுக்காகவே தவிர அதில் பிராமாண்யம் இல்லை. அப்படியே இருந்தால் தான் அவன் தேவதத்தன்னு அது சொல்கிறதுல தாத்பரியம் இல்லை. ஆக இந்த சப்த பிரமாணத்தை பார்க்குறச்ச அந்த சப்த பிரமாணத்தினால எதெல்லாம் தெரியறதோ அது எல்லாம் அந்த சப்த பிரமாணத்துக்கு விஷயம். அத்தனை விஷயத்துக்கும் அந்த சப்த பிரமாணங்கிறது இல்லைன்னு நம்ம இந்த உதாரணம் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். கண்ணால் பார்க்குற மாதிரி இல்லை. கண்ணால் எதெல்லாம் பார்த்தாலும் எல்லா விஷயத்துக்கும் அந்த கண்ணு பிரமாணம் தான். ஆனால் இப்படி இல்லை இந்த சப்த பிரமாணம்.
அப்படி பார்க்குறச்சே இந்த சப்த பிரமாணம் எந்த விஷயத்துக்கு பிரமாணம் அப்படின்னு கேட்கும்போது அவ்வபிச்சாரேண யத் சித்தியதி அந்த விஷயத்தில் தான் இந்த சப்த பிரமாணம் ஆகும். இங்கே பார்த்தா இவனுக்கு அவன் குண்டலி, நான் சொன்ன உதாரணத்தில் குண்டலம் போட்டுருக்கிறது இவன் சொல்லி தெரியணும்னு இல்லை, பாக்கி எல்லாமே தெரியறதுக்கு யோக்கியமாகத்தான் இருக்குது. ஆனால் யார் தேவதத்தன்னு தெரியல. அப்போ அதை சொல்லி கொடுக்கறது தான் இந்த சப்த பிரமாணத்தினுடைய விஷயம் இல்லையா? 4-5 பதம் போட்டு ஒரு வாக்கியமாக இருந்தாலும் கூட இதனுடைய விஷயம் என்ன, எந்த அம்சத்தில் இந்த சப்தம் பிரமாணமாக ஆகிறது அப்படின்னு கேட்டால் தேவதத்த ஸ்வரூபே அப்படின்னு சொல்லணும். இது ஒரு சும்மா உதாரணத்துக்கு சொன்னேன். இந்த மாதிரி பல வாக்கியங்கள் அந்தந்த இடத்துல அதில் நிறைய பதங்கள்லாம் இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்காக வந்ததுன்னு சொல்லி பிரமாணம்னு சொல்லும்படியாக இருக்கும். இதுதானே சப்த பிரமாணத்துக்கு சொல்ல வேண்டிய ஒரு லட்சணம். இது அப்பிராப்தே சாஸ்திரம் அர்த்தவத்துன்னு சொல்லுவாள். அதாவது மீமாம்சகால் இந்த சாஸ்திரம் அப்பிராப்தே விஷயே பிரமாணம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அர்த்தே அனுபலப்தே தத் பிரமாணம் அப்படின்னு ஜெய்மினி சூத்திரம். தெரியாத விஷயத்தில், அதாவது வாக்கியத்தில் உள்ள பதங்களில் தெரிஞ்ச விஷயமும் இருக்கும், தெரியாத விஷயமும் இருக்கும். அதில் தெரியாத விஷயம் எதுவோ அதை சொல்கிறதுக்காக அந்த வாக்கியம் வந்ததாக வச்சுக்கோன்னு சொல்லிக் கொடுக்குறார். அந்த வாக்கியத்தை அந்த பிரமாணத்தை வச்சுண்டு பார்க்குறச்சே எனக்கு இது ஒன்று, இன்னும் ஒன்று இதுலேயும் ஆக்ஷேபம் இங்கே தான் பூர்வபக்ஷம் சொல்கிறச்சே வரும். இந்த பிரமாண லட்சணமும் வேதாந்தத்துக்கு வரலேன்னு தான் எனக்கு தோன்றுறது. இன்னொன்று என்னன்னு கேட்டால் விசேஷமாக இந்த வேத பிராமாண்யம் இருக்கே, அதுக்கு ஒரு தனி பிராமாண்யம் இருக்குது. அந்த பிராமாண்யத்தை பார்க்கும்போது அந்த வாக்கியங்கள்லாம் விதி வாக்கியமாக இருக்கணும்னு தோன்றுறது. விதி வாக்கியமாக இருந்தால் தான் அதுக்கு பிராமாண்யம் வரும். இந்த பிரம்மஸ்வரூபத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாக்கியங்கள்லாம் விதி வாக்கியமாக இருக்க முடியாது. ஆகையால் இதை பிரமாணம்னு சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு இன்னொரு ஆக்ஷேபம். இந்த 2 ஆக்ஷேபத்துக்கும் பதில் சொன்னால் தான் சாஸ்திரயோனித்வாட் அப்படின்னு சொன்ன அந்த சாஸ்திர பிராமாண்யம், வேதாந்த சாஸ்திரம் பிரம்மஸ்வரூபத்துக்கு பிரமாணம் அப்படின்னு சொன்னது ஸ்திரமாக இருக்க முடியும். அதுக்காக தான் இந்த சூத்திரம் வருது. வேதாந்த வாக்கியானாம் கதம் வா பிரம்ம சாதகத்துவம். அந்த கதம்ங்கிறதுக்குள்ளே எல்லாமே இருக்குது. ஏன் பிரம்மசாதகத்துவம் இல்லைன்னு சொன்னால் அது காரணங்கள்லாம் சொல்லுவார். இத்தனை விஷயங்கள் உள்ளே வச்சு அது எப்படி பிரம்மசாதகமாக முடியும், ஆகாது போல இருக்கே அப்படின்னு ஆக்ஷேபம். அதுக்கு பதில் சொல்கிறதுக்காக வருது தத்து சமன்வயாத். இந்த அதிகரணத்தில் முதல்ல சித்தாந்த சூத்திரத்தினுடைய அர்த்தத்தை எப்படி சொல்லணுங்கிறத தீர்மானம் பண்ணி சொல்லிடுறார். சூத்திரார்த்தத்தை சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதிகரண ரச்சனைக்கு வரார். என்ன விஷயம், என்ன சந்தேகம், எப்படி பூர்வபக்ஷம் சித்தாந்தம், அதில் என்ன ஆக்ஷேபம் சமாதானம் அப்படிங்கிறத பிற்பாடு சொல்கிறார். முதல்ல தத்து சமன்வயா அப்படின்னு இருக்குது. இந்த தச்சப்தேன பிரகிருத்தம் பிரம்ம பராமரிஷ்யத்தே அப்படின்னார். தத்துனா பிரம்மஸ்வரூபம். து சப்தேன சர்வாணி வேதாந்த வாக்கியானி சமாஹ்ரியந்தே. து அப்படின்னு ஒரு அவ்வியம் இருக்கோ இல்லையோ, இந்த தூங்குற அவ்வியத்தினால அவ்வளவு வேதாந்த வாக்கியங்களும் எதெல்லாம் பிரம்ம பிரமாணம்னு ஏற்கனவே சொல்லப்பட்டதோ அப்பேற்பட்ட அத்தனை வேதாந்த வாக்கியங்களையும், மொத்த வேதாந்த வாக்கியம் எடுத்துக்கலாம், இன்னும் விட வேண்டிய பாக்கி இல்லை, எல்லா வேதாந்த வாக்கியத்தையும் சமாஹ்ரியந்தேன்னா அந்த தூ சப்தத்துக்கு வாச்சியார்த்தம்னு வச்சுக்கூடாது. இந்த தூங்குற சப்தத்தினால நமக்கு புத்திஸ்தமாக ஆகிறது. நம்ம வாக்கியத்தை பூர்த்தி பண்ணுறச்ச சர்வாணி வேதாந்த வாக்கியானி அப்படிங்கிற அந்த பதத்தை சேர்த்துக்கணும். சூத்திரத்தில் சேர்த்து சூத்திரார்த்தம் சொல்லணும். சில சமயம் நம்ம பாதி தான் பேசுவோம் இல்லையா? அநேகமாக நம்ம 2 பேர் பரஸ்பரம் பேசிகிட்டு இருக்கான்னு வச்சுங்களேன். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பிரகரணம் தெரியாமல் நடுப்புற ஒரு 2 வாக்கியத்தை இவன் பேசுகிறதையும் அவன் பேசுகிறதையும் எடுத்து கொடுத்தா ஒன்றுமே புரியாது. தலைகால் புரியலை அப்படின்னு சொல்லுவாளோ இல்லையா? அப்படின்னா அந்த வாக்கியங்கள்லாம் பூர்த்தியாக இருக்காது. ஏன்னா பாதி சொன்னாலே போகிறோம், அவனுக்கு புரிஞ்சு போயிடும். அப்படி இருக்கிறச்ச நம்ம பூர்ணமாக வாக்கியத்தை உச்சாரணம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதுனால பாதி தான் பேசுவான். இப்படி சொன்னால் அவன் புரிஞ்சுடுவான்னு. ஆனால்
அந்த பிரகரணம் தெரியாதவனுக்கு அந்த பாதி வாக்கியத்தினால அர்த்தம் புரியாது இல்லையா? அதனால் அவனுக்கு நம்ம எழுதுறச்சு அந்த மாதிரி எழுத மாட்டோம், பூர்ணமாக எழுதணும். இப்போ சூத்திரங்கள்லாம் ஒரு பாதி வாக்கியம், இது சம்பூர்ணம் இல்லை. அப்போ பாதி வாக்கியம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வேண்டிய அம்சத்தை அத்தியாகாரம் பண்ணி நம்ம அந்த வாக்கியத்தை பூர்த்தி பண்ணிக்க வேண்டியது இருக்கும். சூச்சனை பண்ணிவிடுவார் சூத்திரக்காரர். இந்த தூங்குற சப்தத்தினால வேதாந்த வாக்கியானி அப்படிங்கிற ஒரு பதத்தை அத்தியாகாரம் பண்ணிக்க வேண்டியதுன்னு தெரியுது. சமன்வயாத்துன்னு ஒன்று சொல்லியிருக்கார். சமன்வய சப்தத்துக்கு தாத்பரியேன சம்பந்தான்னு அர்த்தம் பண்ணிட்டார். அதாவது தாத்பரியம் கொண்டது எதுவோ அது சமன்வய அப்படின்னு அர்த்தமா. சமன்விதம் அப்படின்னு சொல்கிறது உண்டு. தாத்பரியம் கொண்டதாக இருக்கிறபடியால் பிரம்மம் பூர்த்தியால இந்த வாக்கியத்தை பூர்த்தி பண்ணியானோம். இங்கே தத்துன்னு ஒரு விசேஷம் என்னென்னா, சூத்திரத்தில் தத்துங்கிற பதம் த்விதியா விபக்தியந்தம். சாதாரணமாக மற்ற இதிலெல்லாம் மற்ற வியாக்கியானம் பாஷ்யம் படி அது பிரதமாந்தம். தத்து சமன்வயா தத் பிரம்மா சாஸ்திர பிரமாணகம் அப்படின்னு. இங்கே இவர் அப்படி பண்ணலை. இவர் தத்துன்னு த்விதியாந்தமாக வச்சுன்னுட்டார். அப்படின்னா நிச்சயமாக ஒரு கிரியாபதம் வேணும். அது என்ன பண்ணார்னா போதயந்தி அப்படின்னு. வேதாந்த வாக்கியானி இதுதான் கர்த்திருபதம். பிரம்மா போதயந்தி. அது எப்படி நீ தீர்மானம் பண்ண? ஏற்கனவே அது மேலே தான் நான் ஆக்ஷேபம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டால் தாத்பரியேன சம்பந்தா சமன்வயாத்னு ஹேத்து சொல்கிறேன். அதாவது வேதாந்த வாக்கியானி பிரம்ம போதயந்தி சமன்வயாத் பிரம்மணி தாத்பரியேன சம்பந்தா. இந்த வேதாந்த வாக்கியங்கள் எல்லாமே பிரம்மத்தை போதிக்கிறதுன்னு ஏற்கனவே சொன்னோமே, அது கரெக்டு. அப்படி தான். ஏன் அப்போ எப்படி கரெக்டுன்னு சொல்கிறேன்னு கேட்டால், பிரம்மத்தில் தான் இதுகளுக்கு தாத்பரியம் இருக்குது அப்படிங்கிறது நிச்சயமாகறதுனாலே. அது எப்படி நிச்சயமாகிறது? பிரம்மத்தில் தான் தாத்பரியங்கிறது அப்படின்னு கேட்டால் அதுக்கப்புறம் நம்ம வேற பார்ப்போம். அதுக்கு தான் உபக்கிரம தாத்பரிய லிங்கங்கள்னு சொல்லுவோம். அந்த தாத்பரிய லிங்கங்களை வச்சுட்டு இதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற விஷயம் மேலே வரும். ஆக நமக்கு இப்போ சூத்திரார்த்தம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் தான் இந்த அதிகரணத்தை நம்ம எப்படி ரச்சனை செய்யணும் அப்படிங்கிறத காண்பிக்கிறார். அஸ்ய அதிகரணஸ்ய இது சேஷः சர்வாணி வேதாந்த வாக்கியானி விஷயா. இந்த சமன்வயாதிகரணம்னு பேர். இந்த அதிகரணத்துக்கு மொத்தமாக எல்லா வேதாந்த வாக்கியத்தையும் விஷயமாக எடுத்துக்கிறது. வேதாந்த வாக்கியானாம் பிரம்மபோதகத்துவம் யுக்தம் நவா இது சம்சய. ஏன்னா வேதாந்த வாக்கியானாம் பிரம்மபோதகத்துவம் உக்தம் சாஸ்திரயோனித்வாத் அப்படிங்கிற சூத்திரத்தில் சொல்லப்பட்டது. அது சரியா இல்லையான்னு இப்போ அது மேலே சந்தேகம் வந்து கொடுத்து. ஏன்னா ஒருத்தன் வேறு புதுசாக ஒரு ஆக்ஷேபத்தை கலப்புறான். ஆகையால் அது சரியாக சொன்னாரா இல்லை தப்போ அப்படின்னு சந்தேகம் வந்து கொடுத்து. ஆக சம்சயமாக எடுத்தா விஷயம் அதில் சம்சயம் ரெண்டாச்சு. இனிமேல் என்ன வரணும்? பூர்வபக்ஷம் சொல்லணும். என்ன பூர்வபக்ஷி சொல்லுவான்? பிராமணியம் கிடையாதுப்பா, வேதாந்த வாக்கியம் பிரம்ம பிரமாணம்னு சொல்கிறது சரியா இல்லை அப்படிங்கிறது பூர்வபக்ஷம். அவன் என்ன சொல்கிறான்? நயுக்தம். ஏன்? சர்வத்திர சம்பந்த கிரகண சாபேட்சம் சப்தஸ்ய அர்த்தாவபோதகத்துவம் சப்தார்த்தயோ சம்பந்த ஜானம் அந்தரேண ஹி புருஷஸ்ய சப்தார்த்த பிரத்யயோ நபவதி. சரி, அதனால் சம்பந்த ஜானஞ்ச விருத்த வியவஹார சாபேட்சம் வியவஹாரச்ச காரியைக கோச்சரா. இப்படியெல்லாம் இருக்கிறதுனாலே வேதாந்தம் இந்த பிரம்மஸ்வரூபத்தை போதிக்க முடியாது சொல்கிறேன். என்ன சொன்னாருங்கிறத நம்ம சுருக்கமாக பார்ப்போம். இந்த சப்த பிரமாணத்தால் நம்ம அர்த்தம் புரிஞ்சுக்கிறோமே, அப்படி புரிஞ்சுக்கும் போது அந்த சப்த பிரமாணம்னு சொல்லப்படுறது ஒரு வாக்கியமாக இருக்கணும். வாக்கியங்கிறது பரஸ்பரம் பதார்த்தங்களோடு சம்பந்தப்பட்ட அர்த்தங்களை சொல்லக்கூடிய பதார்த்தங்களை சொல்லக்கூடிய பதங்களுடைய ஒரு சமூகம். வெறும் பத சமூகம் சொல்லக்கூடாது, பரஸ்பரம் சம்பந்தப்பட்ட அர்த்தங்களை தெரிவிக்கக்கூடிய பதங்களுடைய சமூகம். இதுதான் வாக்கியம்னு சொல்லணும். இந்த வாக்கியத்தை கேட்டுவிட்டா உடனே புரிஞ்சுருமான்னு கேட்டால், வாக்கியம் காதில் விழுந்ததா உடனே புரியுங்கிறது இல்லை. அதுக்காக புரியாது. யார் கேட்குறானோ
அவனுக்கு அந்த பதார்த்தங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும். பதார்த்தம் தெரியாமல் பதார்த்தம் தெரியாதவனுக்கு வாக்கியம் கேட்டதுக்காக அர்த்தபோதம் வராது. அது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இதுதான் சக்தி தியானம்னு சொல்லுவோம். இது சம்பந்த கிரகணம்னு சொல்லுவாள். பதபதார்த்த சம்பந்த கிரகணம், வியுற்பத்தி இப்படியெல்லாம் சொல்லுவாள். அப்படியானால் பதபதார்த்த சம்பந்தத்தை முதல்ல தெரிஞ்சுக்கணும். யாருக்கு பதங்களுக்கெல்லாம் அர்த்தம் நல்லா தெரியுமோ அவன் தான் அந்த வாக்கியத்தை பார்த்தா அர்த்தத்தை புரிஞ்சுப்பான். ஆனால் அப்போ வாக்கியார்த்தம் புரியறதுக்கு முன்னாடி நமக்கு பதபதார்த்தம்லாம் தெரியணுமே, அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டால் அதுதான் நிறைய உபாயங்கள் சொல்லியிருக்கா. சக்தி கிரகம் வியாக்கரணோபமான அப்படின்னு வரிசையாக சொல்லிட்டே வந்திருக்கார். அதில் வியாக்கரணான்னு ஆரம்பித்தால் கூட முதல்ல சக்தி கிரகம் வந்து விவகாரத்தினால தான் வருது. மற்ற உபாயங்கள் முதல்ல காரியம் பண்ணாது. விவகாரத்தினால தான் பதார்த்தம் தெரிகிறது. இந்த பதத்துக்கு இந்த பதார்த்தங்கிறது விவகாரத்தை வச்சு தான் கண்டுபிடிக்கும்படியாக இருக்குது. ஆகையால் விவகாரம்னா என்னது? முதல்ல விவகாரம்னு சொன்னாலும் ஒரு கஷ்டம்தான். நம்ம என்னமோ விவகாரம்னு நினச்சிட்டு இருப்போம். அப்படி இல்லை. பாஷை தெரிஞ்சவா 2 பேர் பேசிக்கிற அளவு இல்லையோ, நமக்கு தெரியாது பாஷை, அவள் 2 பேர் பேசிக்கிறா. 2 பேரும் பாஷை தெரிஞ்சவா. அந்த 2 பேர் பேசிக்கிறத வச்சுண்டு இவன் ஒன்று சொல்கிறான், அவன் ஒன்று செய்கிறான். அதை கேட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் என்ன நடக்கிறதுங்கிறது கண்ணால் பார்த்துட்டு இருக்கிறவன் கண்டுபிடிச்சிக்கிறான். ஓ, இதை பற்றி தான் அவன் பேசுகிறான் அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி சப்த பிரயோகங்கள் காதில் விழுந்துதே, அந்த சப்த பிரயோகம் பண்ணினால் இந்த மாதிரி அர்த்தம் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கிறான் இந்த பாலன், பாஷை தெரியாதவன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போம். அங்கே 2 பேர் இருக்கா. ஒருத்தன் வந்து பிரேரணை பண்ணுறான், இன்னொருத்தன் வந்து வேலை செய்கிறவன். ஒரு குரு ஒரு சிஷ்யன்னு வச்சுப்போமே. அந்த குருவானவன் வந்து காம் ஆனய அப்படின்னு 2 பதத்தை பிரயோகம் பண்ணி அவன்கிட்ட சொல்கிறான் சிஷ்யங்கிட்ட. சிஷ்யன் அதை கேட்டுண்டு உடனே ஒரு வேலை பண்ணுறான். என்ன பண்ணுவான்? பாட்டை கொண்டு வருவான் இல்லையா? இவனுக்கு ஒன்றும் புரியாது, பக்கத்தில் இருக்கிறவனுக்கு. இவனும் காம் ஆனைய அப்படின்னு சொன்னான், காதில் விழுந்தது. இதை எனக்கு காதில் விழுந்த மாதிரி அவனுக்கும் காதில் விழுந்திருக்கும். கேட்ட உடனே அவன் என்ன பண்ணுறான்? கிடுகிடுன்னு போய் இந்த வேலையை செய்கிறான். இதை பார்க்குறான். இந்த மாதிரி ஒரு 2 தடவை பார்த்துட்டான்னு வச்சுங்களேன், 2 தடவை 3 தடவை, ஓஹோ காம் ஆனையன்னு சொன்னால் உடனே இவன் அந்த மாதிரி காரியம் பண்ணுறான். அப்படின்னா இந்த காமானயங்கிறதுனால இவன் என்ன புரிஞ்சுக்கிறான்? நான் ஒன்றுமே புரிஞ்சுக்கல, ஆனால் அந்த ஆள் வேலை செய்கிறவன் என்ன புரிஞ்சுக்கிறான் அப்படிங்கிறத இவன் யோசிச்சு பார்க்குறான். அவன் என்ன புரிஞ்சுக்கிறாங்கிறத இவன் கண்டுபிடிக்கிறான் அனுமான பிரமாணத்தாலே. அப்படி கண்டுபிடிச்சி அப்புறம் தானும் அதே சப்தத்தை கேட்டால் அதே அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறான். இதுதான் விவகாரத்தை சக்தி கிரகான்னு. அதில் எப்படின்னு கேட்டால், இதில் வந்து யார் வேலை செய்கிறாளோ அந்த வார்த்தையை கேட்டு செய்கிறானே அவனை பிரயோஜ்ய விருத்தன்னு சொல்கிறது. யார் அதை பிரேரணை பண்ணுறாளோ அவனுக்கு பிரயோஜக விருத்தன்னு பேர். விருத்தன்னு சொன்னால் வயசானவன்னு அர்த்தம் இல்லை. இந்த இடத்துல விருத்தான்னு சொன்னால் இங்கே வயசானவன் அவர் வயசானவன் இல்லை, பாஷை தெரிஞ்சவன், ஞான விருத்தன். இவனுக்கு ஒன்றும் தெரியாதோ இல்லையோ, இவன் பாலன். எவ்வளோ வயசாக இருந்தாலும் அந்த பாஷை தெரியாதவன் இருக்கானே அவன் பாலன், வித்கித்சுரு பாலகா. அவள் 2 பேரும் பாஷை தெரிஞ்சவா இல்லையா, அவள் விருத்தாள். அதில் ஒருத்தன் வந்து பிரேரணை பண்ணுறான், இன்னும் ஒருத்தன் வேலை செய்கிறான். இப்போ காம் ஆனைய அப்படின்னு சொன்ன உடனே மாட்டை கொண்டு வரான்னு பார்த்தான். உடனே இவன் வந்து ஊகிச்சுன்னுடுறான். எப்படி ஊகிச்சுக்கிறான்னா, காமானையன்னு சொன்னால் மாட்டை கொண்டு வரணும் அப்படின்னு அர்த்தம் அப்படிங்கிறத இந்த வித்கித்சு பாலன் இருக்கானே அவன் கண்டுபிடிச்சிக்கிறான். மாட்டை கொண்டு வரணுங்கிற அந்த காரியத்தில் எனக்கு பிரவೃತ್ತಿ வரணும்னு சொன்னால் நான் என்னென்ன தெரிஞ்சுட்டா பிரவೃತ್ತಿ வரும் அப்படிங்கிறத அவன் பார்ப்பான். அப்போ என்ன ஆகணும்னா, நான் செய்ய வேண்டும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சால் தான் ஒரு காரியத்தை நான் செய்ய முடியும். ஏதோ சொல்கிறான், என்ன செய்ய சொல்கிறானா இல்லையான்னு எனக்கே புரியல அப்படின்னு சொன்னால் நான் எப்படி அந்த காரியத்தை செய்வேன் இல்லையா? அதனாலே அவன் என்னை செய்ய சொல்கிறான் அப்படிங்கிற, அதாவது இதம் மம காரியம் அப்படின்னு காரியதா புத்தின்னு சொல்லுவான். அவர் என்னை வந்து இந்த காரியத்தை செய்ய சொல்கிறார் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுட்டாதான் சரின்னு அதுவும் எனக்கு நான் இதை செய்ய வேண்டிய காரியம் அப்படின்னு தெரிஞ்சால் அதை நான் பண்ண முடியும் இல்லையா?
அப்படி தெரிஞ்சால் தான் அவன் அந்த காரியத்தை செய்வான். அவன் செய்கிற காரியத்தை இந்த வித்வித்சுவாக இருக்கக்கூடிய பாலன் பார்க்க முடியும். பார்த்தாக்க சரின்னு கிரமமாக இப்படி அர்த்தம் புரிஞ்சுக்கணும், காமானேன்னு சொன்னால் இப்படி அர்த்தம் புரிஞ்சுக்கணும்னு கண்டுபிடிச்சிக்க முடியும். இதே இடத்துல அவள் 2 பேரும் பாஷை தெரிஞ்சவா, விருத்தாள் தான். ஆனால் அந்த விருத்தர்கள் ஏதோ ஊர்வம்பு பேசின்னு இருக்கான்னு வச்சுப்போம். அந்த ஊரில் அப்படி நடந்தது இப்படி நடந்தது ஏதோ விஷயத்தை எடுத்து சொல்லிட்டு இருக்கான். இவனும் பேசுவான் அவனும் பேசுவான். இவனுக்கு ஏதாவது புரியுமோ? இந்த பாலனுக்கு ஒரு அடையாளமும் இல்லை. அவள் என்ன புரிஞ்சுட்டாங்கிறது ஏதோ பேசுகிறான், காதில் விடுறதே தவிர இந்த பேசினத்தினால எதிராளி என்ன புரிஞ்சுட்டான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அடையாளமும் இல்லாத காரணத்தினால அப்படி பேசுகிறத பல தடவை கேட்டாலும் இவனுக்கு ஒன்றும் பாஷை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உபாயமே இல்லை. அப்போ என்ன ஆறுது? முதல்ல அந்த பாஷையில் உள்ள பதார்த்தங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு உபாயமாக இருக்கக்கூடிய விவகாரம்னா பேச்சு, அது எப்படி இருக்கக்கூடிய பேச்சாக இருக்குதுன்னு சொன்னால், இதை செய்ன்னு காரியபரமாக இருக்கக்கூடிய வாக்கியங்களை கேட்டுத்தான் அவன் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. பதார்த்தத்தை தெரிஞ்சுக்க முடியாது. காரியம் இல்லாமல் வெறும் அவள் பேசிகிட்டு இருந்தான்னு சொன்னால் ஒன்றும் புரிஞ்சிக்க முடியாது. ஆக பிராதமிகா சக்தி கிரகான்னு சொல்லுவாள். முதல்ல பதார்த்தத்தை தெரிஞ்சுக்கும்போது 2 பேர் பேசிக்கிறதுல காரியபரமான வாக்கியத்தை வச்சுட்டு தான் இவன் பதார்த்தம் தெரிஞ்சுக்கும்படியாக இருக்கிறதுனாலே காரியபரமான வாக்கியம்தான் நமக்கு பிரமாணம். எப்பேற்பட்ட அர்த்தத்தில் அப்போ சக்தி கிரகங்கிறது வருதோ, வாச்சக பாவ சம்பந்தம் தெரிஞ்சதோ, அதே மாதிரி தானே பிற்பாடு அவன் தெரிஞ்சுக்கணும். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இவன் எப்படி புரிஞ்சுக்கிறானா அப்படி தான் நான் புரிஞ்சுக்கணும்னு அவன் புரிஞ்சுக்கிறான். காமானேன்னு அவங்ககிட்ட சொன்னான், கேட்டுவிட்டு அவன் என்ன புரிஞ்சுட்டான்? கொண்டு வரணும்னு புரிஞ்சுட்டானா? இனிமேல் என்கிட்ட சொன்னால் நானும் அதே மாதிரி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு தானே இவன் பாலன் புரிஞ்சுக்கிறான். ஆக காரியம் இதம் காரியங்கிற அர்த்தத்தை தானே அவன் புரிஞ்சுக்கிறான். அப்படியானால் இந்த மாதிரி வாக்கியத்திலே நானும் அப்படி தான் புரிஞ்சுக்கணும், அப்படி தானே அர்த்தம் வரும். ஆகையாலே எதையாவது அதாவது விதிபரமாக ஒரு காரியம் இருக்குமோ, இதே மாதிரி நிஷேதபரம் கூட சொல்லலாம். அவன் ஏதோ விளையாடின்னு இருக்கான், ஏதோ காரியம் பண்ணிகிட்டு இருக்கான், இவன் சொல்கிறான் பண்ணாதே அப்படிங்கிறான், இந்த காரியத்தை செய்யாதே டக்குன்னு நிறுத்திடுறான். அப்படியானால் உடனே இவன் கண்டுபிடிச்சிடுவான், என்ன ஆச்சு இத்தனை நாள் பண்ணிகிட்டே இருந்தான், இவன் நிறுத்திவிட்டானே, இவன் சொன்ன உடனே நிறுத்திட்டானே அப்படின்னா அவன் சொன்னதுக்கு இந்த காரியத்தை நான் செஞ்சிட்ருக்கிற காரியத்தை நிறுத்தணும்னு அர்த்தம் அப்படின்னு அவன் புரிஞ்சுட்டு இருக்கான்னு இவன் ஊகிக்க முடியும். இதே மாதிரி பிரக்கிரியெல்லாம் இருக்குது. இதில் இப்படி புரிஞ்சுட்டு அதுவும் காரியபரம்னு வச்சு விடலாம். விதி வாக்கியம் நிஷேத வாக்கியம் இந்த 2 வாக்கியம்தான் நியாயமாக இவனுக்கு புரியக்கூடிய வாக்கியம். ஆக சாப்தபோதத்தை உண்டு பண்ணக்கூடிய வாக்கியம்னு சொன்னால் அது ஒன்றா விதி வாக்கியமாக இருக்கணும், இல்லை நிஷேத வாக்கியமாக இருக்கணும். காரியபரம் அப்படின்னு சொல்லுவாள். அந்த வாக்கியம்தான் பிரமாணம் ஆகும். சரி, இப்போ பிரம்ம வேதாந்த வாக்கியங்கள்லாம் இருக்குது. அது பிரம்மஸ்வரூபத்தை பற்றி சொல்லி தருது. ஏதாவது பண்ண சொல்கிறதோன்னு கேட்டால் ஒன்றும் பண்ண சொல்ல, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு சொல்கிறது. இது காரியபரமான வாக்கியமாகுமோ? சத்தியம் ஞானம் பிரம்மா என்ன பண்ணுறது அதை வச்சுட்டு அப்படின்னு கேட்டால் ஏதாவது பண்ண சொல்கிறதோ ஒன்றும் சொல்லலை. அப்போ என்ன இது வாக்கியத்தை பிரமாணம்னு சொல்ல முடியுமா? ஆக முதல்ல சப்த பதார்த்தத்தை தெரிஞ்சுக்கும் போது காரியபரமான வாக்கியத்திலே தான் இவனுக்கு சக்தி கிரகம், அதில் தான் சாப்தபோதம் வரதை இவன் கண்டுபிடிக்கிறான். ஆக சாப்தபோதம் எல்லாமே காரியபரமாக இருக்கணும் அப்படிங்கிற நியமம் நமக்கு கிடைக்கிறது. அப்படி இருந்தால் ஒரு காரியத்தை போதிக்காத சப்தம் அது எப்படி பிரமாணமாக ஆக முடியும்? ஆக வேதாந்த வாக்கியமானது பிரம்ம பிரமாணம்னு சொல்கிறது சரியில்லை. ஏன்னா செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை பிரம்மத்தில், அதனால் காரியபரம் இல்லை, அதனால் பிரமாணமாகாதுன்னு ஆக்ஷேபம். நான் கொஞ்சம் 2-3 வரியை வாசிக்கிறேன். ததாஹி விவகாரஸ்ச காரியைக கோச்சரா, காரிய விஷயத்தில் தான் விவகாரங்கிற சப்தத்துக்கு அப்படி அர்த்தம் இல்லை. விவகாரம்னா சாதாரணமான பேச்சு கூட விவகாரம் தான், சப்த பிரயோகம் மாத்திரம் விவகாரா. ஆனால் இவன் அர்த்தத்தை பதார்த்தம் தெரிஞ்சுக்கிறதுக்கு உபயோகப்படக்கூடிய விவகாரம்னு சொன்னால் அது காரிய விஷயமாக இருந்தால் தான் முடியும், வெறும் பேசிகிட்டு இருந்தால் முடியாது. ததாஹி காமானய காம்பதான இது விருத்தவாக்கிய சிரவண சமனந்தரம் பிரவர்த்தமானம் பிரயோஜ்ய விருத்தம் அவகமிய
பார்ஷ்வஸ்தः व्युत्पित्सुः एवम् அவதாரயதி சர்வதா அயம் காரியாவகதி சமனந்தரமேவ பிரவர்த்ததே. நான் இந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னு இந்த வாக்கியத்துலேருந்து புரிஞ்சுக்கிட்டு தான் அவன் பிரவர்த்திக்கிறான். ஏன்னா நான் ஒரு காரியத்தை பண்ணணும்னு சொன்னாலும் பண்ணணுங்கிற எண்ணம் வந்தால் தான் பிரவர்த்திக்கிறேன், இல்லாட்டா பண்ணுறதில்லை. அதே மாதிரி அவனுக்கு வருது. அந்த எண்ணம் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டால் இந்த வாக்கியத்தை கேட்டு தான் வந்தது அப்படின்னா அவன் அதை புரிஞ்சுக்கிறான். சாச்ச காரியாவகதி ஏதஸ்மாதேவ வாக்கியாத் சமுத்பன்னா அந்யதா கதமஸ்ய ஏதத்வாக்கிய ஸ்ரவணசமனந்தரம் பிரவருத்தி இது. அதுக்கப்புறம் புனர்கவானேன பந்தன தர்சனாத்து காரிய விசேஷன் நிச்சினோத்தி. அவன் கவானேனம் பண்ணுறான், ஒரு இடத்துல பதானுங்கிறான், உடனே மாட்டை கட்டி விடுறான். இந்த மாதிரி பல காரியங்கள் செய்கிறத பார்த்து அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறான். ததேவம் காரியார்த்தத்வாத் வியுத்பத்தேஹே ந சித்தே பிரம்மணி சப்தஸ்ய பிராமாண்யம். இது முதல் ஆக்ஷேபம். பிரம்மம் காரியம் இல்லை, பண்ணுறதுக்கு காரியம் ஒன்றும் இல்லாததுனாலே இந்த வேதாந்த வாக்கியத்தை பிரம்ம பிரமாணம்னு எடுத்துக்க முடியாது. அது மாத்திரமில்லை, இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த பிரம்மம் எந்த பிரமாணத்தால் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதிலாக தானே சூத்திரக்காரர் சொல்லியிருக்கார் சாஸ்திர பிரமாணம் வேதாந்த வாக்கியத்தினால தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னார். நான் ஒன்று கேட்குறேன், இந்த வெள்ளம் திதிக்கும் இல்லையா, இதை நான் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லணும்? கண்ணால் பார்த்தா தெரியும் பாரு அப்படின்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது, வரணும் வாயில் போட்டு பாருன்னு சொல்லணும் இல்லையா? அப்போ இந்த ரசனேந்திரியத்தினால தான் அந்த வெள்ளத்தினுடைய ரசத்தை நான் பிரத்யட்சமாக அனுபவிக்க முடியும். அப்போ அதுதான் பிரமாணம். இது இல்லாமல் நீ வெள்ளம் திதுப்பு அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒன்றும் புரியாது. ஆக இப்போ அந்த மாதுரியத்தை, குணத்தினுடைய மாதுரியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு எது பிரமாணம்னு கேட்டால் அவர் வாக்கியம் பிரமாணம்னு சொல்லக்கூடாது, வாயில் போட்டு பாரு ரசனேந்திரியம் பிரமாணம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அப்போ எது முதல்ல அதனுடைய அனுபவத்தை தெரிவிக்க முடியுமோ அதுதான் அதுக்கு பிரமாணம்னு சொல்லணும். ஆனால் அப்படி இருக்கிறச்ச பிரம்மத்தை தெரிவிக்கக்கூடிய முதல் பிரமாணமாக வேதாந்த வாக்கியம் அமைஞ்சதுன்னு சொன்னால் நான் அதை பிரம்ம பிரமாணம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இல்லையே எனக்கு வேறு விதமாகவே பிரம்மத்தெல்லாம் தெரியும், வேதாந்த வாக்கியமும் அதைத்தான் சொல்கிறது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இதை நான் பிரமாணம்னு சொல்ல முடியாது. வெள்ளம் திதிக்கிறதுங்கிறது என் அனுபவத்தினால எனக்கு தெரிஞ்ச பிறகு அவன் சொல்கிறான் வெள்ளம் திதிக்கிறதுன்னு சொன்னான், எனக்கு புரியுறதா இல்லையா? புரியுறது. ஆனால் இதை நான் அனுவாதம்னு சொல்வேனே தவிர இது எனக்கு முன்னாடியே தெரியும்ப்பா அப்படின்னு சொல்வேனே தவிர இது பிரமாணம், இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரமாணம். தெரியாத நிலையில் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த பிரமாணத்தை நாம் உபயோகப்படுத்துகிறோமோ அதுதான் முதல் பிரமாணம். அப்படி வேதாந்தத்தை எடுத்துக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டால் அனுமான பிரமாணத்தால் எனக்கு கண்டுபிடிக்க முடியும். கிஞ்ச காரிய விசேஷாத் ஜகதா விசேஷத்வாத் ஜகதா கர்த்திருவிசேஷஸ்ய பிரம்மணः அனுமானாதபி சித்தேஹே கதம் அஸ்மின் அப்பிராப்த விஷயானாம் வேதாந்த வாக்கியானாம் பிராமாண்யம். வேதாந்த வாக்கியம் பிரமாணமாக இருக்கணும்னு சொன்னால் அந்த விஷயம் அப்பிராப்தமாக இருக்கணும், அதாவது வேறு பிரமாணத்தால் தெரியாததாக இருக்கணும். ஆனால் பிரம்மத்தை தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா எல்லா காரியங்களுக்கும் ஒரு கர்த்தா தேவைப்படுறது, காரணம் இல்லாமல் காரியம் வராது. அப்போ கட்டாதிகளுக்கு எப்படி ஒரு கர்த்தா தேவையோ அவன் பண்ணாதான் கட்டம் உருவாகும். அதே மாதிரி இந்த ஜெகத்தும் காரியமாக இருக்கிறதுனால இதுக்கு ஒரு ஆள் வேணும், கர்த்தா. அந்த கர்த்தா தான் ஈஸ்வரன்னு நம்ம சொல்கிறோம். இது யாராவது சொல்லி தெரியணும்னு அவசியமே இல்லை. இவனே லோகத்தில் உள்ள வியாப்தியை வச்சுட்டு அனுமான பிரமாணத்தால் தெரிஞ்சுக்க முடியும். ஆக வேதாந்தம் படிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பரமேஸ்வரனை இவன் அனுமானத்தால் தெரிஞ்சுக்க முடியும்னு இருக்கும்போது வேதாந்தம் தான் அந்த பரமேஸ்வரனை சொல்லிக் கொடுக்கக்கூடிய முதல் பிரமாணம் அப்படின்னு என்னமா சொல்ல முடியும்? ஆக சொல்ல முடியாது, நீ சொன்னது தப்பு, பிரமாணம்னு சொல்லப்படாது. இது ஒன்று. அப்புறம் இன்னும் ஒன்றும் சொல்லலாம். இந்த வேதாந்த வாக்கியங்கள்லாம் இப்போ சித்த முன்னாடி விற்பத்தி காரியபர வாக்கியத்தில் தான் விற்பத்தின்னு சொன்னேன் இல்லையா? அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது விதிபரமாக இருக்கணும், அப்போ தான் பிரமாணமாக முடியும். அப்படி சொல்கிறச்ச இது எதையோ விதானம் பண்ணுறது, உபாசனையை விதானம் பண்ணுறது அப்படின்னு வச்சுப்போம். இதை வேதாந்த வாக்கியங்கள்லாம் விதிக்கிறதுன்னு சொல்லுவோம். வேதாந்த வாக்கியம் விதிபரம், விதியில் தாத்பரியம் கொண்டதுன்னு சொல்லிட்டா அப்போது
பிரம்மணி பிரமாணம்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் வாக்கிய பிரமாணத்துடைய ஸ்வரூபம் சொன்னேன். அதில் என்னென்ன பதம் எதெல்லாம் இருக்கோ எல்லாத்துக்கும் அந்த பிரமாணம் சொல்ல முடியாது. கண்ணால் பார்க்குற மாதிரி இல்லை. எதில் தாத்பரியமோ அந்த அம்சத்தில் தான் அந்த சப்தத்தை பிரமாணம்னு ஏற்றுக்க முடியும். விதியில் உபாசனா விதியில் தான் தாத்பரியம் அப்படின்னு சொல்லிட்டா அதுதான் அதுக்கு அந்த சப்தத்தை பிரமாணம்னு சொல்லாமே தவிர பிரம்மணி பிரமாணம்னு சொல்கிறதுக்கு வழி இல்லை. ஆக சாஸ்திரயோனித்வாத்னு சொல்லி பிரம்மத்து ஸ்வரூபத்துக்கு பிரமாணம் என்னன்னு கேட்டால் சாஸ்திரம் சொன்னியே கிடையாது. அது உபாசனையனா விதிக்கிறது, உபாசனையில் தானே அதுக்கு தாத்பரியம் அப்படின்னு நான் சொன்னேன்னா அப்போ என்னாகும்? பிரம்ம பிராமாண்யம் போச்சு வேதாந்தத்துக்கு. இப்படி ஆக்ஷேபம் வந்தது. அப்போ கேட்கலாம், உபாசனா இருந்துட்டு போட்டான், உபாசனா விதியும் இருக்குது, பிரம்மத்தையும் போதிக்கிறது, ரெண்டும் பண்ணட்டுமே அந்த வேலை, ரெண்டு வேலையை செய்யட்டுமே அந்த பிரமாணம்னு கேட்டான். இது தான் வாக்கிய பேதம்னு சொல்லி மீமாம்சக்கால் அது தோஷம்னு சொல்லிடுவா. உபயபரத்வே வாக்கிய பேதஸ்யா, அது பிரம்மத்தையும் சொல்லி கொடுக்கறது, அதனுடைய உபாசனையும் விதிக்கிறது. ஒரு வாக்கியம் ரெண்டு காரியத்தை பண்ணுறது முடியவே முடியாது. ஒரு வாக்கியத்தினால ரெண்டு காரியம் பண்ண முடியாது. ஒரு வாக்கியத்துக்கு ஒரு அர்த்தம்தான் இருக்கலாம் அப்படின்னு. அத்தः வேதாந்த வாக்கியானாம் ந பிரம்மபோதகத்துவம் யுக்தம். அதான் நீ சொல்லிட்ட, அது தப்பு. வேதாந்த வாக்கியம் பிரம்மத்தை போதிக்கிறதுங்கிறது சரியில்லை அப்படின்னு பூர்வபக்ஷம். இப்போ சித்தாந்தத்துக்கு வருவோம். யுக்தமிதி சித்தாந்தா. யுக்தமிதி சித்தாந்தங்கிறதுக்கு முன்னாடி அந்த பூர்வபக்ஷ வாக்கியம் தெரிஞ்சால் தான் யுக்தமிதி சித்தாந்தங்கிற இந்த சித்தாந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் புரியும். இல்லைன்னா வெறும்னா இதை மாத்திரம் யுக்தமிதி சித்தாந்தா அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு, கிம் யுக்தம் ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னு தான் நமக்கு தோணும். அதுதான் பேசுகிற மாதிரி இந்த பாஷ்யம். முன்னாடி சொன்னது அதை பாதி தான் பேசுவோன்னு நான் சொன்னேனே, வாக்கியத்தை பேசும்போது பூரா சொல்கிறது இல்லை. யுக்தம் இது சித்தாந்தா அப்படின்னு சொல்லிட்டார். வேதாந்த வாக்கியம் பிரமாணங்கிறது கரெக்டு தான், சொன்னதில் தப்பு கிடையாது, நீ சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன், ஆகையால் சரி பதிலாகிடுச்சுன்னா அப்போ நான் சொல்கிறதுல ஒரு ஆக்ஷேபமும் இல்லையே, அதனால் நான் சொன்னது கரெக்டு அப்படின்னு சொல்கிறேன். சூத்திரம் அதை தான் சொல்கிறது. வேதாந்த வாக்கியானாம் தாத்பரிய லிங்க சமன்வயேன பிரம்மபோதன சமர்த்தத்வா. பிரம்மத்தை போதிக்கிறதுக்கு வேதாந்த வாக்கியத்துக்கு சக்தி இருக்குது. அது எப்படி தெரியுறதுன்னு கேட்டால் அந்த தாத்பரியம் இருக்குதுன்னு தெரியுது. பிரம்மத்தை போதிக்கிறதுக்கு தாத்பரியம் இருக்குது பிரம்ம அதில். அது எப்படி தெரிஞ்சதுன்னா அதுக்கு உண்டான அடையாளங்கள்லாம் இருக்குது. லிங்கங்கள் 6 லிங்கங்கள் சொல்ல போகிறோம், அதை வச்சுட்டு கண்டுபிடிக்க முடியும். அது முடியாதுன்னு நான் தான் சொன்னேன். வேதாந்த வாக்கியம்னு சொன்னால் அது காரியபரமாக இருக்கணும்னு சொன்னீங்கன்னு கேட்டால் அதில் அது தப்பு. நீ சொன்னது தப்பு. முக்காவாசி அப்படி வந்திருக்கலாம், ஆனால் அப்படித்தான் வரணுங்கிறது நியமம் இல்லை. 2 பேர் பாஷை தெரிஞ்சவா பேசிக்கும்போது காரியபரமாக ஏதாவது பேசினா தான் 3வது ஆசாமிக்கு தெரிய முடியும். ஏதாவது வஸ்துபரமாக பேசிகிட்டு இருந்தால் புரியாதுன்னு சொல்கிறியோ. நான் வஸ்துபரமாக பேசுகிற இடத்துல கூட புரியறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன்னா அந்த நியமம் அடிபட்டு போயிடும். காரியார்த்தத்வாது வியுத்பத்தேஹே ந சித்தே பிரம்மணி சப்தஸ்ய பிராமாண்யம் இது எதுக்தம் தது அசத்து. அது சரியில்லை. ஏன்? புத்திரஸ்தே ஜாதா இத்தியாதிஷு சித்தார்த்தேஷ்வபி வாக்கியேஷு சம்பந்த கிரகண தரிசனாத். காரியபரமான வாக்கியம் இல்லை புத்திரஸ்தே ஜாதகாங்கிறது. ஆனால் அந்த வாக்கியத்துலேருந்து அவன் என்ன புரிஞ்சுக்கிறான்னு ஒரு அடையாளத்தை கண்டுபிடிச்சி பக்கத்தில் இருக்கிறவன் கண்டுபிடிச்சி விட்றான். இதைத்தான் இவன் சொல்கிறான். பாஷை தெரியாதவன் ஒரு பையன், ஆனால் விஷயம் தெரிஞ்சவன். பாஷை தான் தெரியாது, அங்கே என்ன நடக்கிறது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சவன். ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தை பிறந்த விஷயத்தை அவள் அப்பாவுக்கு தெரிவிக்கிறதுக்காக ஒரு ஆள் போகிறான். வார்த்தா ஹாரஹா அப்படின்னு பேர். இவன் எதுக்காக போகிறான் என்னங்களாம் தெரியும். கூடவே இந்த பையனும் போகிறான், பாஷை தெரியாத பையன். இவன் அங்கே போய் ஹே தேவதத்தா புத்திரஸ்தே ஜாதகா, தேவதத்தா உனக்கு புத்திரன் பிறந்திருக்கான் அப்படின்னு பாஷையில் சொல்கிறான். இவனுக்கு தெரியாது, பக்கத்தில் இருக்கிறவனுக்கு. அதை கேட்டுட்டு அவன் முகத்தில் ஒரு சந்தோஷம் தெரியுது. அது தெரிஞ்சிடும். முகத்தில் சந்தோஷமோ கோபமோ எல்லாமே முகத்தில் தெரியும். அதை மறைக்கிறது கஷ்டம். அது இயற்கையாக தெரியக்கூடியது இல்லையா? அது அந்த விஷயமும் இவனுக்கு தெரியும். அப்போ இதை கேட்ட உடனே அவன் முகத்தில் ஒரு பிரகாசம் தெரியுறதே, ஒரு விகாசம் தெரியுறதே, இது என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு கேட்டு இவன் வந்ததே அதுக்காக தானே.
விஷயம் இவனுக்கு பாஷை தான் தெரியாது, ஆனால் விஷயம்லாம் தெரியும்னு சொன்னேன்னு இல்லையோ பையனுக்கு. அதனால் இந்த குழந்தை பிறந்திருக்குங்கிற விஷயத்தை சொல்கிறதுக்காக தானே வந்திருக்கான். ஆஹா புத்திரஸ்தேஜாத்தா அப்படிங்கிற இந்த வாக்கியத்தினாலே இவன் சொன்னது உனக்கு குழந்தை புத்திரன் பிறந்திருக்கான் அப்படிங்கிறத தான் சொல்கிறான். கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? இது காரியபர வாக்கியமா? ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய வாக்கியம் தானே இது, இல்லையா? அதனால் காரியபரமாக வாக்கியத்தை ரெண்டு பேரும் பேசினாத்தான் இந்த பாலகனுக்கு ஒரு அர்த்தம் புரிஞ்சுக்கிறதுக்கு வழி கிடைக்கும். இல்லாட்டா கிடைக்காதுன்னு நியமம் இல்லை. இல்லாட்டாலும் சில அடையாளங்கள் கிடைக்கிறதுக்கு வழி இருக்குது. இது எதுக்காக சொல்கிறதுன்னு சொன்னால், முக்காவாசி காரியபர வாக்கியத்தில் தான் நமக்கு உற்பத்தி வருது. அது இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனால் அப்படித்தான் எல்லா விற்பத்தியும் இருக்கணும். ஆக காரியபரத்தத்தை விட்டே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறது நியாயம் இல்லை. இப்போ ஏற்பட்ட இடத்துல அந்த புத்திரஹா அப்படிங்கிற அந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் என்னன்னு அவனால் தெரிஞ்சுக்க முடியும். அது மாத்திரம் இல்லை, இந்த காரியபர வாக்கியத்தை, இது ஒரு விசேஷம் இதில் இருக்குது. காரியபர வாக்கியமாக இருந்தாலும் அந்த காரியபரமாக இவன் எப்படி புரிஞ்சுக்கிறான்? அவனுக்கு காரியபரமாகத்தான் போதம் வந்ததுன்னு இவன் புரிஞ்சுக்கிறான் இல்லையா? அப்படி புரிஞ்சுக்கிறச்சே சித்தார்த்த பரத்துவம் இருக்குது, புரிஞ்சுட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறத ஒரு நல்ல யுக்தியால் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? இந்த காமானையன்னு சொன்னான். அவன் கேட்டான், இவனும் கேட்டான். அவன் கேட்டுவிட்டு உடனே கிடுகிடுன்னு போய் கொண்டு வந்தான். இப்படி கொண்டு வரும்போது அவன் என்ன புரிஞ்சுட்டு இந்த கவானயன காரியத்தை பண்ணினான் அப்படிங்கிறத இவன் ஊகிக்கணும். இப்போ நான் அந்த மாட்டை இழுத்துன்னு வரணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு முதல்ல அந்த கவானயனம் மம காரியம் அப்படின்னு தெரியணும் இல்லையா? இந்த மாதிரி இந்த காரியத்தை நான் செய்ய வேண்டும் அப்படின்னு எனக்கு தெரியணும். அப்போ தான் நான் அந்த காரியத்தில் இறங்குவேன். அதுக்கு முன்னாடி இந்த காரியத்தை நான் செய்யணும்னு தெரியணும்னா அந்த காரியம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்க வேண்டாமா? கவுனா என்ன, கவானயனம்னா என்னன்னு, அந்த ஆணையனா தெரியாத இந்த காரியத்தை செய்யணும்னு நான் தெரிஞ்சுக்க முடியுமோ? முடியாது இல்லையா? அப்படியானால் எனக்கு கவுனா தெரியணும், ஆணையனம்னா என்னங்கிறது தெரியணும், அதுக்கப்புறம் கவானயனங்கிறது எனக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்து அப்புறம் அது காரியம்னு தெரியணும். அப்படியானா இவனுக்கு கூட அப்படி தான் தெரிஞ்சிருக்கணும். எனக்கு அதெல்லாம் தெரியும், கவு தெரியாது, ஆணையனம் தெரியாது, ஆனால் கவானயனம் காரியம்னு தெரியுறதுங்கிறது சொல்கிறதுக்கு இல்லை. அப்போ அதே மாதிரி தான் இந்த பிரயோஜ்யவர்தன் இருக்கானே, இவனுக்கும் கவானயனங்கள்லாம் முன்னாடி தெரிஞ்சு அப்புறம் அதை காரியத்துவ புத்தி ஏற்பட்டிருக்குதுன்னு சொல்லணும். அப்படியானால் இந்த வாக்கியத்திலேருந்து காரியத்துவ புத்தி வரத்துக்கு முன்னாடி அவனுக்கு வந்திருக்கே ஒரு புத்தி, அது ஆணையன விஷயகமான புத்தி, அது காரிய புத்தியோ? அது சித்த புத்தி தான், சித்தம்தான். அதுக்கு அப்புறம்தான் காரியங்கிற புத்தியே வரப்போகிறது. ஆக யா காரிய புத்தி, இதை செய்யணும் அப்படின்னு புத்தி வருதோ அது எல்லாமே சித்தார்த்த புத்தி பூர்விகா அப்படின்னு தன்னிடத்துல ஒரு வியாப்தியை கிரகிச்சு வச்சுருக்கு. இந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னு நான் எனக்கு ஒரு எண்ணம் வரணுமானால் அதுக்கு முன்னாடி அந்த காரியத்தை பற்றி தெரிஞ்சிருந்தால் தான் செய்யணும்னே சொல்ல முடியும். அப்போ காரியம்னு தெரியறதுக்கு முன்னாடி அந்த காரியத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ, அது சித்த விஷயகம் தானே. அப்போ அதே மாதிரி தான் இந்த எல்லா காரிய ஸ்தலத்தில் கூட அந்த பிரயோஜ்யவர்தன்னு சொன்னோமே, அவன் கூட முதல்ல சித்தார்த்த போதத்தை தான் அடையிறான், அதுக்கப்புறம் தான் அது காரியங்கிறத புரிஞ்சுட்டு வேலை செய்கிறான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். இந்த விஷயத்தை இங்கே விசேஷமாக எடுத்து சொல்லியிருக்கார். ஆகையால் நீ சொன்னது அடியோடு போச்சு. முதல்ல சித்தார்த்தத்தில் தான் புத்தி வருது, சக்தி கிரகம் ஏற்படுறது, அதுக்கப்புறம் காரியத்துவ புத்தியும் வருது லிங்லோடாதி பிரயோகஸ்தலத்திலே. விருத்த வியவஹாரேபி வியுத்பித்சு ஸ்வஸ்ய பிரவೃತ್ತಿ ஹேதுபூதாயாः கார்யாவகதேः பதார்த்தஜானபூர்வகத்வ அவகமாத் பிரயோஜ்யவೃத்தஸ்ய பிரயோஜகவாக்கியம் பதார்த்தஜானம் உத்பாதயதீதி நிச்சினோதி. அவனுக்கும் அந்த பதார்த்த ஜானத்தை இந்த வாக்கியம் உண்டு பண்ணுறது, அதுக்கப்புறம் அதில் காரியத்துவ புத்தி வருது அப்படின்னு தான் தன்னை திருஷ்டாந்தமாக வச்சு அவன் அனுமானம் பண்ணிக்கும்படியாக இருக்குது. அதனாலே நீ ஒரேடியாக காரியம் இல்லாட்டா போதமே கிடையாதுலாம் சொல்லப்படாது. அதுக்கப்புறம் சொல்கிறார், நீ கவலையே படாத, விருத்த விவகாரத்தில் காரியபர விருத்த விவகாரத்தில் தான் நமக்கு முதல் சக்தி கிரகங்கிறது கிடையாதுங்கிறத இன்னும் கொஞ்சம் சொல்கிறேன். விருத்த விவகாரத்துக்கு அவ ரெண்டு பேர் பேசிக்கிறத பற்றி நீ கவலையே பட வேண்டாம்.
தனியாகவே நமக்கு ஆப்தாளாக இருக்கிறவாள்லாம் என்ன பண்ணுறாளாம், இப்போது சின்ன குழந்தைய கையில் வச்சுண்டு அந்த மாடு அது ஒவ்வொரு வஸ்துவை காமிச்சு, மாடு இது மாடு, இது என்னது இது காக்கா, இது குருவி அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. அது கண்டுபிடிச்சிக்கிறது ஒரு காரியமும் கிடையாது. இதை செய்யணும்னு சொல்கிறோமா? இல்லை. ஆனால் இதை சொல்லி கொடுத்தா புரிஞ்சுக்கிறதா இல்லையா? இது பிராથமிக வியுற்பத்திக்கிறார் தானே. இதுக்கு முன்னாடி அந்த குழந்தைக்கு என்ன பாஷை தெரியும்? ஒன்றும் தெரியாது. இந்த அப்பா அம்மாலாம் அந்த வஸ்துவை காமிச்சு இதை மாடு மாடுன்னு ஓ சரி இதுதான் மாடு அப்படின்னு சப்தார்த்த சம்பந்தத்தை கிரகிச்சுக்கிறது. அதனால காரியபரங்கிற இந்த ஆக்ரகம் கூடாது அப்படின்னு சொல்கிறார். என்ன சொல், அதுவா கிமிக விருத்த விவகாரேண व्युत्पत्तेः प्रकारान्तरेणापि सिद्धत्वात् तथा हि बालाः मात्रादिभिः शिशु पशु प्रभृतीन् अर्थान् अङ्गुल्यादिना निर्दिश्य तत्तत् शब्दान् तेषु तेषु अर्थेषु प्रयुञ्जानैः बहुशः शिक्षिताः तेषु तेषु अर्थेषु व्युत्पद्यन्ते. இந்த மாதிரி பல தடவை இது மாடு மாடுன்னு சொல்லி காமிச்சாச்சுன்னா, இப்போ மாடுன்னா அவனுக்கு அர்த்தம் புரிஞ்சு போய்டுது குழந்தைக்கு இல்லையா? ஒரு காரியமும் இங்கே இல்லை. அது மாத்திரம் இல்லை, காவிய நாடக அனபிஜ்ஞா புருஷாக தது அபிஜ்ஞ புருஷ சமீபம் ஏத்திய பதவிச்சேதம் கிருத்வா அஸ்ய சப்தஸ்ய அயமர்த்தः இது சர்வசப்தானாம் அர்த்தம் அவகச்சந்தி. இப்படி தானே நாமெல்லாம் படிக்கிறோம், புஸ்தகம் படிக்கிறது. இவனுக்கு புஸ்தகம் படித்தா ஒன்றும் தெரியாது, உடனே வாத்தியார்கிட்ட போகிறான், இது எப்படி படிக்கணும் என்ன புரியலையேன்னு. உடனே வாத்தியார் வந்து அந்த பதச்சேதங்கள்லாம் பண்ணி ஒரு பதத்துக்காக அவனுக்கு தெரியபடி அர்த்தத்தை சொல்லிக் கொடுக்குறா. அங்கே என்ன காரியம் இருக்குது? என்ன பண்ண சொல்லலாம்? ஒன்றும் இல்லை, சொல்லிக் கொடுத்தா புரிகிறதோ இல்லையோ. ஆக இது நிறைய நமக்கு பழக்கத்தில் இருக்குது. அதனால் அஸ்ய சப்தஸ்ய அயமர்த்தகான்னு அவள் சொல்லிக் கொடுத்தா புரிகிறது, அதில் ஒன்றும் சிரமம் கிடையாது. அத்தः சித்தார்த்தேபி வியுத்பத்தி சம்பவாத் தத்ர சப்தஸ்ய பிராமாண்யம் அஸ்தி. ஆக சித்தார்த்தே சப்த பிராமாண்யம் கிடையாது அப்படிங்கிறது இல்லை. அதனால் என்னாச்சு? வேதாந்த வாக்கியானாம் பிரம்மணி பிராமாண்யம் உண்டு அப்படின்னு சித்தமாச்சு. அப்போ ஒன்று சொன்னால், ஏற்கனவே அவன் சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொன்னோம் இல்லையா? இந்த வேதாந்தம் ஒரு அம்சத்துக்கு சரி பண்ணியாச்சு. அடுத்த அம்சம் எப்படி இருக்குதுன்னு கேட்டால், இந்த பிரம்மத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வேதாந்த வாக்கியம்தான் முதல் பிரமாணம்னு சொல்கிறதுக்கு இல்லை, அனுமான பிரமாணத்தால் தெரிஞ்சுட்டதுக்கப்புறம் வேதாந்தமும் அதை தான் சொல்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆக இதே பிரமாணம்னு சொல்ல முடியாது அப்படின்னு ஒன்று சொன்னானா இல்லையா? அதுக்கு சொல்கிறார், அது முடியாதுப்பா, மற்ற இடத்துல சொல்லலாம், ஆனால் பிரம்ம விஷயத்தில் ஒன்றால் அனுமானம் பண்ணுறதுக்கு வழி இல்லை, சரியாது, வராது. யதுக்தம் ஜகதா காரிய விசேஷத்வாத் கர்த்திரு விசேஷஸ்ய பிரம்மணः அனுமானாதபி சித்திரிதி தன் ந சம்பவதி. இது முடியாது. விசித்திர ரச்சனஸ்ய ரத பிராசாதாதேः அநேக கர்த்திருக்கத்துவ தர்சனாத் அனுமானேன அஸ்ய ஜகதா ஏககர்த்திருக்கத்துவ சாதன அயோகா. அனுமானம் இருக்கே, இது வந்து ஒரு விஷயத்தை நம்ம அனுமானம் பண்ணுறச்ச ரொம்ப பொதுவான ஒரு ரீதியில் அதை சொல்லிக் கொடுக்குமே தவிர விசேஷ ரூபமாக தெரிவிக்காது. இந்த புகை இருக்குது, அதனால் அங்கே நெருப்பு இருக்குது, அவ்வளோ தெரிஞ்சுக்கலாம். அந்த நெருப்பு என்ன நெருப்பு, எப்படி வந்தது, அதில் என்ன பற்றிட்டு எரியிறது, அப்படி ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா அந்த புகையை வச்சுண்டு? அதெல்லாம் முடியாது, அது தேவையும் இல்லை. நெருப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டா போகிறோம், அங்கே பார்த்து அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். ஆக அனுமானத்துக்கு அவ்வளோதான் சக்தி. அது எங்கே எப்படி பார்த்துருக்கோமோ அதுக்கு தகுந்தா போல தான் அது வந்து நமக்கு அனுமானம் வேலை செய்யும். இப்போ இங்கே பார்த்தா ஒரு பானையை உண்டு பண்ணுறதுக்கு ஒரு குலாலம் போகிறோம், அவன் பண்ணிடுறான், அது சின்ன காரியம். ஆனால் ஒரு பெரிய வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு ஆசாமி வந்து கட்ட முடியுமா? அவனுக்கு நிறைய பேர் சேர்ந்து தானே பண்ணியாகணும். ஆக நம்மக்கிட்ட ரெண்டு விதமாக நமக்கு வியாப்தி இருக்குது. வேலை, அதாவது ஒரு காரியம் உண்டாகணும்னு சொன்னால் கர்த்தா இருக்கணுங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஆனால் காரியம் பெருசாக இருந்தால் அதுக்கு தகுந்தாப்புல நிறைய பேர் சேர்ந்து பண்ண முடியாது இருக்கும். அப்போ இந்த உலகங்கிறது எவ்வளோ பெருசு, இந்த ஜெகத்து சாமானியப்பட்ட விஷயமா? இப்பேற்பட்ட இந்த ஜெகத்தை உண்டாக்கணும்னு சொன்னால் அது எத்தனை பேர் சேர்ந்து பண்ணியிருக்கணும் அப்படின்னு தானே நம்ம அனுமானம் காமிக்கும் இல்லையா? ஒத்த ரெண்டு பேர் இல்லை, இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தை சிருஷ்டியாக பண்ணணும்னு சொன்னால் அப்பா அத்தனை பேர்
அதில் சேர்ந்து எல்லாரும் ஒத்துழைச்சி அதை பண்ணியிருக்கணும் அப்படின்னு தானே அனுமானம் சொல்லிக் கொடுக்கும். ஈஸ்வரனை எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும் அனுமானத்தினாலே? ஆக ஒரே ஒரு கர்த்தா சர்வஜனாக இருந்துட்டு சர்வசக்தியாக இருந்துட்டு அவர் இந்த ஜெகத்தை உண்டு பண்ணினாருங்கிறத சொல்லிக் கொடுக்கறதுக்கு அனுமானத்துக்கு சக்தி கிடையாது. ஆக அனுமானத்தால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல அப்பேற்பட்ட கர்த்தாவானவர் இதை உண்டு பண்ணுறவர் அப்படிங்கிறத நம்ம எதனால் தெரிஞ்சுக்கிறோம்? வேதாந்த பிரமாணத்தால். அப்போ அதுதான் பிரமாணம். அப்போ அனுமானத்தால் சித்தமாயிடுத்து என்ன சொல்கிறதுக்கு இல்லை, அதுதான் பிரமாணம், முதல் பிரமாணம். ஆக அதான் வியாப்தி பலாத். இன்னொன்று கூட ஆபத்து வரும். லோகத்தில் நாம் பார்க்குற கர்த்தாக்கள்லாம் எப்படி இருக்கான்னா, யாரோ ஒருத்தருக்கு கட்டுப்பட்டு இருக்கா, கர்மவசியமாவது இருக்காள், கடைசியில் ஏதோ தன்னுடைய பிராரப்த கர்மாவுக்காவது கட்டப்பட்டு தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்கிறது தெரியுது. அப்படின்னா ஜகத்துக்கு நீ அனுமானத்தால் கர்த்தாவை சாதிக்க வந்தேன்னா அவன் ஒரு ஈஸ்வரனாவா சித்திப்பான்? அவன் யாருக்கோ கட்டுப்பட்டவனாத்தான் சித்திப்பானே தவிர ஈஸ்வரனை சாதிக்க முடியாது அனுமானத்தினாலே. வியாப்தி பலாத் கர்மவசியத்வாதீனாம் கர்த்தரி பிராப்தேஷ்ச பூர்வம் உக்தத்வாத் அத்தः ந அனுமானகம்யம் பிரம்ம சம்பவதி, முடியாது. நான் அனுமானத்தை வேண்டான்னு சொன்னால் ஒரேடியாக ஒதுக்கலை. முதல் பிரமாணமாக வேதாந்தத்தை வச்சுண்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு சகாயம் பண்ணுறதுக்கு அனுமானம் கூட இருக்குதுன்னு சொன்னால் நான் அதை வேண்டாங்கல்ல, அது இருக்கட்டும், அது நான் வேண்டாம் சொல்ல, அப்படி இருக்கலாம். ஆனால் இந்த வேதாந்த வாக்கியத்துக்கு தான் முதல் பிராமாண்யம் பிரம்ம விஷயத்தில் கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத சொன்னார். அதுக்கப்புறம் சொன்னார் மற்ற பிரமாணங்களுக்கும் இந்த வேதாந்த வாக்கிய பிரமாணத்துக்கும் ஒரு வித்தியாசம் சொன்னேன் இல்லையா? மற்ற பிரமாணத்தில் எதெல்லாம் தெரிஞ்சதோ அதெல்லாமே அதை பிரமாணமே சொல்லிவிடலாம். ஆனால் வாக்கியங்களில் மாத்திரம் ஒரு குறிப்பிட்ட அம்சத்தில் தான், எதில் தாத்பரியமோ அந்த தாத்பரிய விஷயத்தில் தான் அந்த வாக்கியத்தை பிரமாணம்னு ஒத்துக்க முடியும்னு சொன்னோம். அப்படி பார்க்கறச்சே வேதாந்தத்தில் பிரம்ம பிரதிபாதகத்துவம் தாத்பரியன்னு தெரியறது அப்படிங்கிறது இப்போ நிரூபணம் பண்ணுறார். எத்திர வாக்கியானாம் தாத்பரியம் தத்ரஹி தேஷாம் பிராமாண்யம். தாத்பரியம்னு ஒன்று உண்டு. அந்த தாத்பரியங்கிறது எந்த விஷயத்தில் தாத்பரியம் இருக்கோ சப்த பிரமாணம் அந்த விஷயத்துக்கு மட்டும்தான் பிரமாணம். மற்ற விஷயங்கள்லாம் கூட இருக்கிறது அது அதுக்கு உபகாரகமாக இருக்குமே தவிர அதெல்லாம் அந்த விஷயத்துக்கு சப்த பிரமாணம் சொல்ல முடியாது. ந பிரத்யக்ஷாதீனாம் இவ சர்வத்திர அப்படின்னு சொன்னோம். அப்படின்னா அந்த எப்படி கண்டுபிடிக்கிறது தாத்பரியத்தை? அப்போ சொல்கிறார், பிரம்மணி தாத்பரிய நிர்ணாயக்கானி கானி லிங்கானி இது சேத் உபக்கிரமாதீனி ததா படந்தி உபக்கிரமோபசம்ஹாரௌ அபியாச அபூர்வதா ஃபலம் அர்த்தவாதோபபத்தி ச லிங்கம் தாத்பரிய நிர்ணயே. ஒரு தாத்பரியத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த உபக்கிரம உபசம்ஹாராதிகளெல்லாம் தாத்பரிய லிங்கம்னு சொல்லுவாள். அதாவது இது பொதுவாகவே நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு விஷயத்தை பற்றி பேசணும்னு சொன்னால் தார்க்கிகால் கூட இந்த விஷயத்தை நமக்கு நல்லா சொல்லிக் கொடுக்குறா. இந்த நாம் கண்டுபிடிச்சிட்டோம் இந்த புகை இருக்கிறதுனால அங்கே அக்னி இருக்குதுன்னு, இது சுவார்த்தானுமானம். பரார்த்தானுமானம் அப்படின்னு சொல்கிறத இந்த விஷயத்தை இன்னொருத்தனுக்கு புரிய வைக்கணும். அப்போ பரார்த்தானுமானம்னு பண்ணுவோமோ, அங்கே ஒரு என்ன சொல்ல பரார்த்தானுமானம் 5 வாக்கியங்களை அவன் சொன்னால் பரார்த்தானுமானம் பூர்ணமாகும். அவனை பார்த்து பர்வத்தோ வன்னிமான் அச்சா. அடுத்தது தூமவத்வாத். அதுக்கு அடுத்த வாக்கியம் யோ யஹ தூமவான் சஹ சஹ வன்னிமான் யதா மகானசம். அதுக்கடுத்த வாக்கியம் ததாச்சாயம் அப்படின்னு சொல்லுவான். அதாவது அயமப்பி பர்வதா வன்னி வியாபிய தூமவான் தஸ்மாத் ததா. தஸ்மாத் ததான தஸ்மாத் பர்வத்தோ வன்னிமான் அர்த்தம். இங்கே பாரு, பர்வத்தோ வன்னிமான்னு தானே ஆரம்பித்தான். தஸ்மாத் பர்வத்தோ வன்னிமான் அப்படின்னு முடிக்கிறானே. பர்வத்தோ வன்னிமான் தான் ஆரம்பம், பர்வத்தோ வன்னிமான் தான் முடிவு. அப்படின்னா இந்த 5 வாக்கியத்தில் இவன் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கானே, எதில் தாத்பரியம்? பர்வத்தோ வன்னிமான்னு சாதிக்கிறதுல தாத்பரியமா, இல்லை அங்கே தூமம் இருக்குதுன்னு தாத்பரியமா, இந்த மகாநசத்தை பற்றி ஏதோ பேசியிருக்கானே அதை சொல்கிறதுக்கு வந்ததில் தாத்பரியமா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம், அது தாத்பரியம் இல்லை, பர்வதோவன்ஹிமான்னு தான் தாத்பரியம். ஏன்னா அதில் ஆரம்பித்து அதுலேயே முடிக்கிறான், அதைத்தான் நிரூபணம் பண்ணி சாதிக்கிறான். அப்போ என்னாச்சு, அந்த 5 வாக்கியமும் சேர்த்து மொத்தமாக இவன் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால்
பர்வதோ வன்னிமான். அவ்வளோதான். அப்படி தானே சொல்லணும். இதுதான் உபக்கிரமோபசம்ஹார ஐக்கரூபியம்னு சொல்கிறது. ஆரம்பமும் கடைசியும் ஒன்றா இருந்தால் நடுப்புற இருக்கிறது எல்லாம் அதை உபபாதனம் பண்ணுறதுக்காக சொன்ன விஷயம். அது முக்கியம் இல்லை, இதுதான் பிரதான விஷயம். அப்படி நமக்கு நிறைய வேதாந்த வாக்கியத்தில் உபக்கிரமோபசம்ஹார ஐக்கரூபியம் கிடைக்கிறதுங்கிறது சொல்கிறார். உதாரணத்துக்கு இப்போ பார்த்தா சதேவ சோமேதம் அக்ர ஆசீத் இத்யுபக்ரமஹ தத்வமசீத்யுபசம்ஹாரஹ. முதல் இது சதேவ சோமேதம் அக்ர ஆசீத் அப்படிங்கிற இடத்துல ஜகத்துக்கு காரணமான அந்த வஸ்துவை சத் அப்படிங்கிற சப்தத்தினால சொல்லி ஆரம்பிச்சிருக்கு. அப்போ அந்த சத்துங்கிற சப்தம் நம்ம பரமேஸ்வரனை சொல்கிறது அப்படிங்கிறது நமக்கு புரியுறது. தத் துவமசி அப்படிங்கிறதுல அந்த தச்சப்தம் என்ன சொல்கிறது? இப்போ சொன்னால் அதே பரமேஸ்வரன் தான் சொல்கிறது. அப்போ ஆரம்பத்தில் எந்த பரமேஸ்வரனை சொல்கிற வாக்கியம் வந்திருக்கோ முடிக்கிறச்சா அதே பரமேஸ்வரன் தான் நீன்னு சொல்கிறச்ச உபக்கிரமத்திலையும் உபசம்ஹாரத்திலையும் சொல்லப்படுறது அந்த பரமேஸ்வரன் தானே. அப்போ இதுலேருந்து தெரியலையா, இதை நிரூபணம் பண்ணுறதுக்காக தான் நடுப்புற வந்த விஷயங்கள் எல்லான்னு. ஆக இந்த உபக்கிரம உபசம்ஹார ஐக்கரூபியத்தை வச்சுண்டு இந்த வேதாந்தம் அந்த பரமேஸ்வர ஸ்வரூபத்தை சொல்ல வந்தது அப்படின்னு தாத்பரியம் புரிஞ்சுக்க முடியும். தாத்து பிரசாதான் மகிமானம் ஈஷம் அப்படின்னு உபக்கிரமஹா யஃப் பரஸ்ஸ மகேஸ்வரஹ அப்படின்னு உபசம்ஹாரம். இன்னொரு இடத்துல இங்கே என்ன பண்ணுறார்? மகிமானம் ஈஷம் பஷ்யதி தமக்ரது பஷ்யதி வீதசோகா தாத்து பிரசாதான் மகிமானம் ஈஷம்னு வருது. ஈஷம்னு பதம் இருக்குது. ஆஹா ஈஸ்வரனை சொல்கிறது புரிஞ்சு போச்சு. முடிக்கிறச்ச எஃப் பரஸ்ஸ மகேஸ்வரஹான்னு முடியும். இதுலேயும் சந்தேகம் இல்லை, அதே ஈஸ்வரனை தான் சொல்கிறதுன்னு. அப்போ இந்த உபக்கிரம உபசம்ஹாரம் ரெண்டையும் வச்சு பார்த்தா இது ஈஸ்வரனை சொல்ல வருதுன்னு தெரியுறதோ இல்லையோ. ஏவம் அந்நியத்ராபி திருஷ்டம். இந்த உபக்கிரம உபசம்ஹார ஐக்கரூபியம் இது எல்லாத்தையும் வச்சுண்டு அந்த வேதாந்த வாக்கியத்தை நாம் சிந்தனை பண்ணி பார்க்கணும். அப்படி சிந்தனை பண்ணி பார்க்கறதுக்கு தான் ஸ்ரவணம்னு பேருன்னு ஸ்மிருதி சொல்கிறது. அஜ்ஞான பிரபவம் துக்கம் ஞானம் தஸ்ய நிவர்த்தகம் சர்வ வேதாந்த வாக்கியானாம் ஸ்ரவணம் தத் பிரவர்த்தகம். அதாவது துக்கங்கிறது அஜ்ஞானத்தினால வரக்கூடியது. இந்த அஜ்ஞானத்தை போக்கக்கூடியது ஞானம். அந்த ஞானம் எதனால் வரும் அப்படின்னு கேட்டால் சர்வ வேதாந்த வாக்கிய ஸ்ரவணம் பண்ணினா ஞானம் வரும். ஸ்ரவணம்னா என்னது? காதால் கேட்குறதா அப்படின்னு கேட்டால் ஸ்ரவணம் நாம வாக்கியானாம் வைதிகானாம் பராத் பரே உபக்கிரமாதிபிர் லிங்கைஹி சிவே தாத்பரிய நிர்ணயா. இதுதான் ஸ்ரவணமா. வேதாந்த வாக்கியத்தை வெறும் காதால் கேட்குறது அந்த ஸ்ரவணம் இல்லை. இது வேதாந்த வாக்கியத்தை ஆலோசனை பண்ணி பார்த்து இந்த உபக்கிரமோபசம்ஹாராதி தாத்பரிய லிங்கங்களை கொண்டு பரமசிவனிடத்துல தான் இந்த வாக்கியங்களுக்கெல்லாம் தாத்பரியம் இருக்குது அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்கு வருது இருக்கு இல்லையோ. அந்த விசாரம் பண்ணி தீர்மானம் பண்ணுறது அதுக்கு தான் ஸ்ரவணம்னு பேருன்னு சொல்லியிருக்கு. ஆக இந்த விதத்தில் தாத்பரியம் தெரிஞ்சுக்கிறதுக்கு உபக்கிரமோபசம்ஹாரு அப்படிங்கிறத சொன்னோம். இன்னொரு தாத்பரிய லிங்கம் அபியாசகா. ஒருத்தன் ஒரு விஷயத்தை பற்றி பேசின்னு இருக்கிறச்ச அடிக்கடி ஒரு விஷயத்தை குறிப்பிட்றான்னு வச்சுக்கோங்களேன், நாம் ஊகிக்கலாம் இவன் எதுக்காக திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னா அவன் அந்த விஷயத்தை கேட்குறவன் ஸ்ரோதாவாக இருக்கிறவன் மறந்துவிடக்கூடாது. நிறைய பேசுகிறச்ச பல விஷயங்கள் மறந்து போயிடும் இல்லையா. கேட்குறவன் அத்தனையும் அப்படியே மனசில் வச்சுட்டு இருப்பான்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கிறச்ச பேசுகிறவன் ஜாக்கிரதையாக தன்னுடைய தாத்பரிய விஷயம் மறந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை நடுப்புற கொண்டு வந்துகிட்டே இருப்பான். ஆக எந்த விஷயத்தை அவன் அபியாசம் பண்ணி, அபியாசம்னு சொன்னால் புனః கசனம், மறுபடியும் எந்த விஷயத்தை சொல்கிறானோ அந்த விஷயத்தில் அவனுக்கு தாத்பரியம் இருக்குங்கிறத அவன் காண்பிச்சு கொடுக்குறான் இல்லையா. ஆக இந்த அபியாசங்கிறது இன்னொரு தாத்பரிய லிங்கம். அதுவும் நிறைய இருக்குது. சர்வோ வை ருத்ரஹா அப்படின்னு ஒரு இடத்துல வருது. அம்பிகா பதய உமாபதயே அப்படின்னு வருது. யோ வை ருத்ரஸ பகவான் பூர்புவஸ்வஹா அப்படின்னு வருது. இப்படி நிறைய இடத்துல உபனிஷத்தில் இந்த பரமேஸ்வரனை பற்றி சொல்லியிருக்கு. ஆக அபியாசத்துக்கு குறவே இல்லை, அதுவும் நிறைய இருக்குது. மூணாவது அபூர்வதா. அபூர்வதாங்கிறது என்ன? வேதேதர பிரமாண அப்பிராப்ததா. இந்த உபனிஷத்தை சொல்லிக் கொடுக்கலைன்னா
தெரியவே தெரியாது. அப்பேற்பட்ட விஷயத்தை அபூர்வம்னு சொல்கிறது. இப்போ இந்த இடத்துல இந்த ருத்ரனை பற்றி இப்படி இருக்கார் அப்படி இருக்காருங்கிற பரமேஸ்வரனை பற்றி வேறு ஏதாவது பிரமாணம் தெரிவிக்க முடியுமா? அனுமானத்தால் முடியாதுன்னு சொல்லியாச்சு. பிரத்யக்ஷன் லாயக்கு இல்லை. ஆக இப்படி பார்க்குறச்சே நமக்கு லௌகிகமான எந்த பிரமாணத்தினாலேயும் இந்த பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்க முடியாது. அப்போ இந்த விஷயம் இந்த வேதாந்த வாக்கியத்தினால மாத்திரம்தான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு ஆனத்தினாலே இது அபூர்வமாக இருக்குது. அது ஒரு தாத்பரிய லிங்கம். அப்புறம் பலம்னு இருக்குது. பலம்ங்கிறது என்னன்னா பிரம்ம ஜானம் பலம்னுட்டார். இந்த வேதாந்தத்தை நம்ம படித்ததுனால நமக்கு அதை பற்றின ஞானம் வருது, பிரம்மத்தை பற்றின ஞானம். ஞானம்தான் பலம். இந்த பலமும் ஒரு தாத்பரிய லிங்கம்னு சொல்லியிருக்கேன். எந்த விஷயம் பலவத்தாக இருக்கோ அதில் தான் தாத்பரியம். அர்த்தவாதம்ங்கிறது என்னென்னா ஜெகத் சிருஷ்டி ஸ்திதி பிரத்வம்சாதேய. அர்த்தவாதம் என்ன பண்ணுவோம்னு சொன்னால், எந்த விஷயத்தில் தாத்பரியமோ அந்த விஷயத்தை கொஞ்சம் ஒசத்தி சொல்லுவோம். ஒசத்தியாக சொன்னால் அதுதான் அர்த்தவாதம்னு பேர். ஆக பரமேஸ்வரனை அப்பேற்பட்ட ரொம்ப ஒசத்தியாக சொல்லியிருக்கு, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆக இந்த அர்த்தவாதத்தினாலே அதில் தாத்பரியம் வேதாந்தங்களுக்கு உண்டுங்கிறத கண்டுபிடிக்க முடியும். உபபத்திகின்னு சொன்னால் விரோதாபாவா சர்வஜதாதி சம்பத்திருவா. பிரமாணாந்தரத்துக்கு விரோதம் வரும்படி இருந்தால், அந்த விரோதம் வராதபடிக்கு உபபத்தி சொல்லியிருந்தால் அப்போ அதில் தாத்பரியம் இருக்குதுன்னு சொல்லலாம். ஒரு விஷயம் வாக்கியம் சொல்கிறது, ஆனால் அந்த வாக்கியம் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது வேறு தப்பாக இருக்குது, அதுக்கு விரோதமாக தான் நம்ம புரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் உபபத்தி சொல்லியிருந்தால் தான் அதை நான் எடுத்துக்க முடியுமே தவிர, உபபத்தி சொல்லலைன்னா நான் பேசாமல் விட்டுடுவேன், அது கவுனம்னு சொல்லிடுவேன். ஒரு உதாரணத்துக்கு பார்ப்போம். வாக்கியத்தில் யஜமான பிரஸ்தரஹான்னு வருது. யஜமானஹா பிரஸ்தரஹா அப்படின்னா அந்த யாகத்தில் யார் எஜமானனாக இருக்கானோ அவனும் பிரஸ்தரம்னு சொல்லக்கூடிய, பிரஸ்தரங்கிறது ஒரு தர்ப கட்டு, தர்பையை நடுப்புறேந்து மடக்கி ஒரு கட்டு கட்டியிருப்பா, பிரஸ்தரம்னு பேர். ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் நீங்கள் யாகத்தில் போய் பார்க்கலாம், தர்பம் அந்த பிரஸ்தரம் தனியாக இருக்குது, எஜமானன் தனியாக இருக்குது. இது வேறு அது வேறுங்கிறது பிரத்யட்சமாக தெரியுது. இப்போ எஜமான பிரஸ்தரஹா அப்படின்னு சொல்லி வச்சுருக்கே, அது எப்படி அப்படின்னு நமக்கு தோணுமோ இல்லையோ? எப்படின்னு கேட்டுனே இருக்க வேண்டியது தான். அதுக்கு ஒன்றும் உபபத்தி கிடையாது. உபபத்தி சொன்னால் சரின்னு ஒத்துக்கலாம் இல்லையா? உபபத்தி இல்லை, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அது கவுன பிரயோகம்ப்பா. பிரஸ்தரே எஜமான பத பிரயோக கவுனகா. அந்த பிரஸ்தரத்தை ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்காக, பொசத்தியாக சொல்கிறதுக்காக எஜமான பதத்தை பிரயோகம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். இதே உபபத்தி சொல்லி இருந்தால் அப்போ நம்ம அதை எடுத்துப்போம். ஏன்னா நமக்கு அதுதானே ஆகாங்ஷை. இது பிரமாண விருத்தமாக இருக்குது, இது எப்படி அப்படின்னு கேட்டால் அது இப்படி அப்படின்னு அதை சொல்லி கொடுத்துருந்தால் சரிதான்னு வச்சுக்கலாம். புரியுறதா? அதுதான் உபபத்திங்கிறது விரோத அபாவத்தை சொல்லி கொடுக்கணும். அது அதே சமயத்தில் சர்வஜதாதி சம்பத்திருவா. லோகத்தில் நம்ம எங்கேயுமே சர்வஜத்தை கண்டதே கிடையாது. யாராக இருந்தாலும் அவளுக்கு ஒரு விஷயம் தெரியும், இவாளுக்கு ஒரு விஷயம் தெரியும் அப்படிங்கிறது தானே தவிர எல்லாமே தெரியும் அப்படின்னு எங்கேயாவது சர்வஜத்துவம் பார்த்துருக்கோமான்னு பார்த்ததில்லை. அப்போ ஈஸ்வரன் ஜெகத்கர்த்தாவாக இருக்கிறவன் சர்வஜன் அப்படிங்கிறத இருந்தால் தான் ஜெகத்தை சிருஷ்டி பண்ண முடியும். ஒத்தனா தனியாக இருந்துட்டு எல்லாம் பண்ணணும்னு சொன்னால் அப்படி இருந்தாகணும். அது எப்படி இருக்க முடியும்னு கேட்டால் அது உபபத்தி சொல்லி காமிக்கிறது உபனிஷத்து. அதனால் இதெல்லாம் நம்ம உபபத்திங்கிறதுல சேர்த்துக்கலாம். ஆக இந்த விதமாக இத்தனை தாத்பரிய லிங்கங்களை கொண்டு வேதாந்த வாக்கியங்கள்லாம் அந்த பரமேஸ்வரனை சொல்கிறது அதில் தாத்பரியம் கொண்டதாக இருக்குதுன்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடிகிறது. அது மாத்திரம் இல்லை, இந்த வேதாந்த வாக்கியத்தில் இன்னும் ஒரு அம்சம் மாத்திரம் சொல்லிட்டு நான் இதை பூர்த்தி பண்ணிவிடுவேன். அப்புறம் உள்ளதெல்லாம் நீங்களே பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கிறவா. என்னன்னு கேட்டால், இங்கே முக்கியமான விஷயம், இந்த வேதாந்தங்கள்லாம் வெறும் பிரம்மஸ்வரூபத்தை போதிக்கிறதுங்கிறது மாத்திரம் இல்லை, அந்த பிரம்மஸ்வரூப ஞானத்தை விதிக்கவும் செய்யறதுன்னு மேலே ஒரு சித்தாந்தம் கொண்டு வரும். ந கேவலம் பிரம்மபரா வேதாந்தாக கிந்து ஆத்மாவாரே திரஷ்டவ்யா இத்தியாதிஷு தத் ஞான விதிபரா அபிஜாயந்தே. தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மஸ்வரூப ஞானத்தை விதிக்கவும் செய்கிறது வேதாந்தம். இப்போ ஆரம்பத்தில் கேட்டாலும் இல்லையோ, விதிபரமாக இல்லையே இந்த வேதாந்தான, அதனால் அது அப்பிரமாணம்னு சொல்லுவோம். அதனால் அப்படி இல்லை, இது விதிபரமாகவும் இருக்குது. அதனால் இது வேதாந்தம் விதிபரமானத்தினால இது பிராமாண்யம் தாராளமாக சொல்லலாம், நீ கவலைப்படாதே
அப்போ அவன் கேட்டான், பிரம்மபரமாகவும் இருக்குது விதிபரமாகவும் இருக்குன்னு சொன்னால் வாக்கியபேத தோஷம் வருமே அப்படின்னு. அந்த வாக்கியபேத தோஷத்துக்கு சொல்கிறார், இது பாருப்பா, வாக்கியபேதங்கிறது ஒரு தோஷம் இல்லை. ரெண்டில் தாத்பரியம் இருந்ததுன்னா, அப்போ தாத்பரியம் இருந்ததுன்னு சொன்னால் அந்த வாக்கியபேதம் தோஷம் கிடையாது. ஒரு உதாரணம் சொல்கிறார். நான் கண்ணால் ஒரு கட்டத்தை பார்க்குறேன். கண்ணால் கட்டத்தை பார்க்கும்போது கடத்தை பார்க்கணுங்கிறதுக்காக தான் நான் கண்ணை திறக்கிறேன். ஆனால் கட்டம் மாத்திரம்தான் தெரியும்னு ஏதாவது நியமம் உண்டா? கண்ணை திறந்து பார்த்தானா என்னெல்லாம் பார்த்தேன் அப்படின்னு கேட்டால் சொல்கிறத வேணும்னா ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரலாம். ஆனால் பார்த்தது ஒரே சமயத்தில் ஏகப்பட்ட விஷயம் தெரியும். கட்டம் தெரியும், கடத்தில் உள்ள ரூபம் தெரியும், அதுக்குள்ளே ஏதாவது இருந்ததுன்னா அது வேறு தெரியும், அது எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு தெரியும், ஏகப்பட்டது சொல்லிட்டே போகலாம். அது எங்கே இருக்குதுன்னு தெரியும், ஏகப்பட்ட விஷயங்கள் தெரியும். நிறைய விஷயங்கள் அது தெரிவிக்கிறதுங்கிறதுக்காக ஏதாவது சக்ஷுர் பேதம் வந்துவிடுமா? பிரமாண பேதம். ஒரு பிரமாணம் ஒன்றைத்தான் தெரிவிக்கணும் அப்படின்னு ஏதாவது நியமம் கிடையாதே. நிறைய விஷயங்கள் தெரிவிக்கலாமே. அப்போ இந்த வாக்கியமானது இதுலேயும் தாத்பரியம் கொண்டதாக இருக்குது, அதுலேயும் தாத்பரியம் கொண்டதாக இருக்குதுன்னு சொன்னால் ரெண்டுலேயும் தாத்பரியம் கொண்டதாக இருக்கட்டுமே, அது என்ன தப்பு அப்படின்னு சொல்கிறார். ரூபப்பிரத்யாயகேன சக்ஷுஷா யதா திரவியஸ்யாபி சித்திஹி ததா விதிபரைரப்பி வேதாந்தைஹி பிரம்மசித்திஹி இது ந உபயப்பரத்துவ விரோதா. இது விரோதமே இல்லை. இது ஞான விதி பரமாகவும் ஆகலாம், பிரம்மஸ்வரூப தாத்பரியம் கொண்டதாகவும் ஆகலாம், ரெண்டும் ஆகலாம். அப்போ ஞானத்தை விதிக்க வேண்டிய அவசியம் என்ன? அது எதுக்காக விதிக்கணும்? அத்வைதிகள் ஞான விதியை நிராகரணம் பண்ணுவான். ஞானத்தை விதிக்க முடியாது அப்படின்னு. அது விதானம் சொல்லி என்ன பிரயோஜனம் அப்படின்னு. என்ன பிரயோஜனம் கேட்குறவனுடைய அபிப்பிராயம் என்னன்னா, இந்த சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு வாக்கியம் வச்சுப்போம். தெரிந்து கொள்ள வேண்டும்னு சொல்லாமலே அந்த சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு சொன்னால் தெரியத்தானே தெரியுறது. இதை நீ தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் தான் தெரியுமா? அப்படி ஒன்றும் இல்லை. அந்த வாக்கியத்தை சொன்னாலே அந்த அர்த்தம் தெரியுதான் தெரியுது. நீ இந்த வாக்கியத்துலேருந்து இப்படி அர்த்தம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு விதியாக சொன்னால் தான் அது தெரியுறதுன்னு இல்லையே. விதி இல்லாமலே அப்புறம் தெரியுறதோ இல்லையோ, அப்புறம் எதுக்கு விதின்னு கேட்குறான். அதுக்கு பதில் சொல்கிறார், ஆமாம் பிராப்தி இருக்குது, அதனால் அபூர்வ விதி இல்லைன்னு சொல்லலாம். விதிகளில் 3 பிரகாரம் இருக்குது. நியம விதி, பரிசங்கியா விதி. அபூர்வ விதியை தவிர்த்து அபூர்வ விதி, நியம விதி, பரிசங்கியா விதின்னு 3 விதி உண்டு. அபூர்வ விதி அப்பிராப்தமான விஷயத்தில் தான். இந்த விதி இல்லைன்னா அந்த விஷயம் பிராப்தி ஆகாது. அப்பேற்பட்ட சமயத்தில் தான் அபூர்வ விதின்னு சொல்லுவோம். அது வேணும்னா ஞானத்தில் வேண்டாம். ஆனால் நியம விதியும் பரிசங்கியா விதியும் பிராப்த விஷயத்துலேன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனாலே நியம விதி அல்லது பரிசங்கியா விதி இந்த மாதிரி விதிகளை வேதாந்தத்திலையும் நாம் ஒத்துக்கலாம், ஞான விதியிலையும் அப்படி ஒத்துக்கலாம். ஞானத்தில் ஆத்ம ஞானம்தான் நம்ம அடைய வேண்டும் அப்படின்னு சொன்னால், மற்ற லௌகிக விஷய ஞானங்களுக்கு வியாவிருத்தி பண்ணுறதா இருந்தால் அதை பரிசங்கியா விதின்னு சொல்லணும். ஆத்மாவை அவசியம் தெரிஞ்சுட்டே ஆக வேண்டும் அப்படின்னு சொன்னால் அது தெரிஞ்சிக்காமல் இருக்கக்கூடாது அப்படின்னு தெரியறது இல்லையா? அப்போ எதை வியாவிருத்தி பண்ணுறது? தெரிஞ்சிக்காமல் இருக்கக்கூடாது, அவசியம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விதிக்கலாம். இந்த விதி நியம விதி. இதை தெரிஞ்சுக்கலாம், மற்றதெல்லாம் தெரிஞ்சிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் பரிசங்கியா விதி. ஆக இந்த மாதிரியாக ஆத்ம ஞானத்தில் விதி சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆகையால் இந்த விதிபரமாகவும் இருக்கலாம். வாக்கிய பேதங்கிறது ரெண்டுலேயும் தாத்பரியம் இருந்தால் தோஷம் இல்லை. அதனால தான் பல இடத்துல ஒரே வாக்கியமாக இருக்கும், ஆனால் 2 அர்த்தத்தில் தாத்பரியம் கொண்டதாக பேசிவிடுவான் வக்தா. அப்படி தாத்பரியம் இருந்ததுன்னு சொன்னால் அவன் சொன்னது ஒரே விஷயமாக இருக்கும். ஆனால் கேட்குறவன் என்ன பண்ணுவான், அதை அப்படியே ஆவர்த்தி பண்ணி 2 அர்த்தத்தையும் எடுத்துடுவான். ஸ்ரோதாவாக இருக்கிறவன் அந்த வாக்கியத்தை 2 வாக்கியமாக பண்ணிட்டு ஆவர்த்தி பண்ணால் 2 வாக்கியமாகிடும். 2 வாக்கியமாக பண்ணி 2 அர்த்தத்தையும் எடுத்துப்பான். அப்படிங்கிறது லோகத்தில் இருக்குது. ஆக சொல்கிறவன் தந்திரேன உச்சாரயத்தின்னு சொல்லுவான். அதாவது தந்திரம்னா 2 தடவை சொல்ல வேண்டியதை 2 வாக்கியமாக சொல்ல வேண்டியதை ஒரே வாக்கியமாக சொல்லி வைக்கிறான். கேட்குறவன் அதுலேருந்து 2 வாக்கியமாக அதை பண்ணிட்டு 2 அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறான் அப்படின்னு சொல்லுவான். அப்போ இது வாக்கியபேதமா? வாக்கியபேதம்ங்கிறது தாத்பரியம் தெரியாத சமயத்தில் தோஷமாக இருக்கலாம்.
ஆனால் ரெண்டு விஷயத்தில் தாத்பரியம்னு தெரிஞ்சு போச்சுன்னு சொன்னால் அப்போ அந்த வாக்கிய பேதத்தை தோஷமாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஆகையாலே இந்த இடத்துல உபாசனைங்கிறதும் விதிக்கப்படுறது, ஞானமும் விதிக்கப்படுறதுன்னு சொல்லலாம். அந்த ஞான விதிக்கு விதின்னு சொன்னால் அதுக்கு மேலே அதுக்கு விநியோகம் அதிகார விதியெல்லாம் வேணுமேனு கேட்டால் எல்லா விதியும் நம்ம இங்கே கொண்டு வர முடியும்பா. அதாவது இந்த ஞானத்தினாலே என்ன அடையணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு சொல்கிறார் பலம். ராத்திரி சத்திர நியாயின தெரியறது. சில சமயம் விதிவாக்கியத்தில் பலம் சொல்லியிருக்காது, ஆனால் பக்கத்தில் வேறு வாக்கியம் இருக்கும், அந்த வாக்கியத்தில் அதுக்கு வேண்டிய சாமகிரி இருக்கும். இதை ராத்திரி சத்திர நியாயம்னு சொல்லுவாள். அது ராத்திரி சத்திர நியாயங்கிறது அர்த்தவாதத்தில் உள்ள பலத்தை விதியில் சேர்த்துக்கிறது. இங்கேயும் அப்படி இருக்குது. ஜாத்வா தேவம் முச்சியத்தே சர்வ பாஷை, எல்லா பாஷங்கள்லேருந்தும் சர்வ பந்தத்துலேருந்தும் விடுபடுவான் அப்படின்னு பலம் சொல்லியிருக்கு. ஜாத்வா சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போ ஞானத்துக்கு ஃபலமாச்சு. அப்போ அந்த பந்த நிவர்த்தி காமஹா மோட்ச காமஹா அவனுக்காக இது விதிக்கப்படுறது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு மேலே ஏதன் மத்தியில் சாந்தோ தாந்தா உபரதா திதிக்ஷு ஆத்மானம் பஷ்யாத்மன்னேவ் ஆத்மானம் பஷ்யேத் அப்படின்னு சொல்லியிருக்கு பிருகதாரண்யகம். அப்போ இந்த விதியில் பார்க்குறச்சே இதெல்லாம் எதுக்காகன்னு சொன்னால் அந்த ஞானத்தோடு சேர்ந்து இதெல்லாம் கூட இருக்கணுமா. இந்த அங்கங்கள்லாம் கூட வந்ததுன்னா அப்போ இந்த அங்கங்களோடு கூட இருக்கக்கூடிய அந்த ஞானமானது அந்த பந்த நிவர்த்திங்கிற பலத்தை கொடுக்கும். ஆக சாதாரணமாக கர்ம விதிக்கு என்னெல்லாம் சககாரியாக விதிகள் வேணுமோ அத்தனை விதிகளையும் இங்கே கொண்டு வரலாம். ஆக ஆத்ம ஞான விதிங்கிறது ஒன்று வரலாம் அப்படிங்கிறது சொன்னார். அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குது. ஆத்மா விதிக்கு விஷயம் அப்படின்னு சொல்லிவிட்டா விதிக்கு எது விஷயமோ அந்த விஷயமானது உட்பாத்தியம், ஆப்பியம், விகாரியம், சம்ஸ்காரியம், இப்படி 4 விதமாக இருந்தால் தானே அந்த ஆத்மா அந்த கர்மகாரகமாக முடியும். 4ல் ஏதாவது ஒன்றா இருக்கணுமே. இந்த ஆத்மா அது எதுலேயுமே சேராது போல இருக்கே. அப்போ இதை எப்படி ஆத்ம ஞானத்தை விதிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறார், அது வேண்டாம், அந்த ஆத்மாவை கர்மகாரகமாக வச்சுட்டா தானே இப்படி நீங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. கருத்திற்காரகமாக வச்சுட்டாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஞானம் இருக்கே, ஞானத்தினுடைய பலம் கர்த்தாவிடத்தில் தான் வருது. யார் தெரிஞ்சுக்கிறானோ அவனுக்கு தான் மோட்சம். எதை தெரிஞ்சுக்கிறானோ அதுக்கு மோட்சம் இல்லை. ஆக இந்த பலம் வர வேண்டியது கர்த்தாவிடத்தில் வர வேண்டியது. அதனால் அவன் தான் தெரிஞ்சுட்டா போகிறோம். அந்த கர்மகாரகம் இப்படிலாம் இருக்கணுமே, உட்பாத்தியம் விகாரின்னா இருக்கணுமேன்னு அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இந்த இடத்துல அது தேவையில்லாதது அப்படிங்கிற விஷயத்தை மேலே சொல்லிட்டு இதில் உபனிஷத் வாக்கியங்கள் எல்லாமே தாத்பரியேன பிரம்மஸ்வரூபத்தையும் போதிக்கிறது, அந்த பிரம்மஜானத்தை விதிக்கவும் செய்கிறது அப்படின்னு சொல்லி 2 காரியத்தையும் பண்ணுறது. ஒரே வாக்கியம் 2 காரியத்தை பண்ணுமாங்கிறதுக்கு ஒரு மீமாம்சா சம்மதமான ஒரு உதாரணம் சொல்கிறார். சமிதோ யஜதி தனுனுபாதம் யஜதி அப்படின்னு 5 பிரயாஜங்களை விதிக்கக்கூடிய வாக்கியங்கள் இருக்குது. இந்த ஒவ்வொரு வாக்கியமும் பிரயாஜங்கிற பேர் உள்ள ஒவ்வொரு யாகத்தை விதானம் பண்ணுறது. சமிதோ யஜத்தினா சமித்துன்னு அந்த யாகத்துக்கு பேர், அந்த யாகத்தை விதானம் பண்ணுறது. தனுனபாதம் யஜதி தனுனபாத்துன்னு யாகத்தை விதானம் பண்ணுறது. 5 யாகங்கள். யாகத்தை விதானம் பண்ணினா முடிஞ்சு போச்சு. இந்த அத்தனை யாகத்தையும் தரிசபூர்ண மாதத்தில் அனுஷ்டானம் பண்ணோம். இதெல்லாம் அங்கங்கள். எந்த கிரமத்தில் அனுஷ்டானம் பண்ணுறதுன்னு கேட்டான். எந்த கிரமத்திலேன்னு சொன்னால் ஏதோ ஒரு கிரமத்தில் எல்லாம் பண்ணணும் அவ்வளோதானா இல்லை. இது எந்த கிரமத்தில் இந்த படிக்கிருக்கோ விதிச்சிருக்கோ அந்த வாக்கியங்களுடைய கிரமத்தை வச்சுட்டே அந்த கிரமத்தில் தான் அனுஷ்டானம் பண்ணணும். நீங்கள் தனுனபாத்தை பண்ணிவிட்டு அப்புறம் சமிதி யாகம் பண்ணுறீங்கிறது பண்ண முடியாது. சமிதோஜத்தி முதல்ல இருக்கா, அதுதான் முதல்ல. அப்போ தனுனபாத யஜத்தி அடுத்தது. இதை பண்ணிவிட்டு கடைசியாக இதுக்கு போகக்கூடாது. ஆக இந்த ரீதியில் கிரமத்தையும் அது போதிக்கிறது, கர்மாவையும் விதிக்கிறது, கிரமத்தையும் போதிக்கிறது. 2 விஷயத்தில் தாத்பரியம் கொண்டதாக அந்த வாக்கியங்கள் இருக்கோ இல்லையோ, அதே மாதிரி வேதாந்த வாக்கியங்களும் பிரம்மஸ்வரூபத்தையும் போதிக்கலாம், அந்த பிரம்மஜானத்தை விதிக்கவும் செய்யலாம். 2 தாத்பரியம் கொண்டதாக இருக்கிறது. ஒன்றும் சிரமம் இல்லை. இதுதான் இப்போ பாக்கி உள்ளதெல்லாம் வேதாந்தங்கள் எப்படி அந்த பரமேஸ்வர ஸ்வரூபத்தை போதிக்கிறதுங்கிறது நிரூபணம் பண்ணி இந்த சமன்வயாதிகரணத்தை பூர்த்தி பண்ணிடுறார். நமஸ்காரம். ஸ்ரீ குருபியோ நமஹ. இந்த தத்து சமன்வயாத்
இந்த சூத்திரத்தினுடைய ஸ்ரீகண்ட பாஷ்யம் இவ்வளோ நேரம் கேட்டோம். இது பர்யந்தம் ஒரு சாப்டர் முடிகிறது. இந்த 4 சூத்திரத்தையும் சேர்த்து சத்துசூத்ரி அப்படின்ற ஒரு விவகாரம் இருக்குது. நமக்கு இந்த ஸ்ரீகண்ட பாஷ்யத்தில் இருக்கக்கூடிய சத்துசூத்ரியை நாம் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம். எல்லோருக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப எளிமையான ஒரு, ஏன்னா இந்த பாஷ்யம் யாரும் பார்க்கறதில்ல, படிக்கிறதில்ல. அப்படிப்பட்ட இந்த பாஷ்யம் அதை இவ்வளோ எளிமையாக நமக்கு ரொம்ப கீழே இறங்கி உபன்யாசம் பண்ணி நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். அதனால் சாஸ்திரிகளுக்கு மனமார்ந்த தன்யவாதங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதில் நமக்கு என்ன நோக்கம் அப்படின்னா, இந்த என்டோமெண்ட் ஒரு விஷயத்துக்கு ஒரு என்டோமெண்ட்டு, முதல் சூத்திரத்துக்கு ஒரு என்டோமெண்ட், 2வது சூத்திரத்துக்கு ஒரு என்டோமெண்ட், அது மாதிரி தான் நம்ம அமைச்சிருக்கோம். அதனால் வருஷா வருஷம் இதே விஷயத்தை திருப்பி திருப்பி வேறு வேறு உபன்யாச காலோ இல்லை அவரே அதே உபன்யாசத்தை பண்ணும் பொழுது பாக்கி விஷயங்கள் எல்லாமும் கவர் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு நமக்கு இருக்குது. அதெல்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு ஆரம்பமாக இருக்கிறதுனால, அதனால் வரக்கூடிய சாமாஜிக்கால்லாம் அடுத்த வருஷம் இதே சூத்திரத்தை கேட்க வரும்பொழுது இந்த வீடியோவை கேட்டுட்டு வந்தான்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பஷ்டமாக இருக்கும். சொல்கிறவாளுக்கு இந்த விஷயத்தை விட்டுட்டு மேற்கொண்டு விஷயத்தை சொல்லலாம். அப்படி ஒரு பெரிய சௌகரியம் அந்த ரீதியில் தான் நம்ம அமைச்சிருக்கோம். இந்த உபன்யாசத்தினுடைய இந்த என்டோமெண்ட்டு நான் முதல்ல சொன்னது போல் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சைவசாஸ்திர பிரச்சார சபா, அவளால் வர முடியலன்னு மெசேஜ் போட்டிருந்தா. அவள் நிறைய பண்ணியிருக்கா. நமக்கு சொன்னது போல் இந்த 9 நாள் தொடர்ச்சியாக இந்த தத்துவ பிரகாசம்னு நவாகோத்சவம்னு அதை பண்ணாள். இப்போ இதுக்கும் அவள் பண்ணியிருக்கா. எனவே அந்த நிறுவனத்தார்களுக்கு, அந்த அறக்கட்டளை அமைத்திருக்கக்கூடிய சிவானந்தம்னு அவர் போன்ற முதலியவர்களுக்கு மனமார்ந்த தன்யவாதங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் இன்றைக்கி கேட்ட உபன்யாசம் நமக்கு ரொம்ப எளிமையாக ஆரம்பத்துலேருந்து ஆரம்பித்து கடைசி வரைக்கும் என்ன தேவையோ அது முதல்ல தத்து அந்த சப்தத்துக்கு அர்த்தம் நாம் தெரிஞ்சுட்டோம். அதுவும் விசேஷமாக தத்து பிரதமாந்தம் தான் எல்லோரும் சாமான்யமாக தோணும். அப்படி இல்லை, இது த்வித்தீயாந்தமாக வச்சுக்கணும் அப்படின்றத நாம் தெரிஞ்சுட்டோம். அந்த தூ அப்படின்ற சப்தத்தினால எல்லா வேதாந்த விஷயத்தையும் நாம் வாங்கிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுட்டோம். சமன்வயாத் அப்படின்ற வார்த்தைக்கு சம்பந்தாத் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கணும்னு பார்த்துட்டோம். இந்த சூத்திரம் எதுக்காக அப்படின்போது முதல்ல சொல்லக்கூடிய 3 சூத்திரமே போதுமே, வேலை முடிஞ்சுடுத்து. முதல் சூத்திரத்தினால பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணுன்றதை தெரிஞ்சுடுது. 2வது சூத்திரம் அதுக்கான லக்ஷணம் என்ன, ஜன்மாத்தியசேதான்னு என்னன்னு தெரிஞ்சுட்டோம். 3வது சாஸ்திரயோனித்வாத்னு அதுக்கான பிரமாணம் அது தெரிஞ்சுட்டோம். அப்புறம் 4வது இந்த சூத்திரம் எதற்கு அப்படின்னும் பொழுது அந்த தெரிஞ்சுக்கிறதுக்கு இது பிரமாணம்தான் அப்படின்றதுல சந்தேகம் வந்ததுன்னு அதை சொல்லி, அதை சமன்வயாத்துன்னு சப்தம் சொல்லி, அதுக்கப்புறம் பாக்கி பிரமாணங்கள், நமக்கு இருக்கக்கூடிய பாக்கி பிரமாணங்கள்லேருந்து சப்த பிரமாணம் எப்படி வித்தியாசப்படுறது அப்படின்றத ரொம்ப எளிமையான ஒரு உதாரணம் சொல்லி, சப்த பிரமாணங்களில் நாம் பல விஷயங்கள் தெரிஞ்சாலும் ஏதோ ஒரே ஒரு அம்சத்துக்கு மட்டும் அதுக்கு பிராமான்யம் இருக்குது அப்படின்றத ஒரு உதாரணம், குண்டலி கவச்சி எப்படின்னு உதாரணம் கொடுத்து, அவன் குண்டலம் போட்டுருக்கான், கவச்சம் தரிச்சுட்டுருக்கான்ற விஷயம் நமக்கு தெரியும். அவன் தேவதத்தம்ன்ற விஷயமானது நமக்கு தெரியாது. அப்போ சப்த பிரமாணத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு வைசிஷ்டியம், பாக்கி பிரமாணங்கள்லேருந்து சப்த பிரமாணம் எப்படி வித்தியாசப்படுறது அப்படின்ற விஷயத்தை நமக்கு நல்லா தெரிஞ்சுட்டோம். அதுக்கப்புறம் அடுத்தது சப்தம் எப்போ பிரமாணமாகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டோம். இப்போ நானே ஒரு விஷயம் அவர் பேசும்போது நம்ம அடிக்கடி பிரயோஜக விருத்தன் பிரயோஜ்ய விருத்தன்ற வார்த்தை அடிக்கடி நம்ம சாஸ்திரங்களில் சக்தி கிரகஸ்தலத்தில் சாதாரணமாக விருத்தன்னே சொல்லலாம் இல்லையா. அது பிரயோஜக விருத்தன் பிரயோஜ்ய விருத்தன் அந்த சப்தத்தை பிரயோகம் பண்ணுறதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, காரியம் இருக்கிற சமயத்தில் தான் அது சக்தி கிரகம் ஏற்படுறது அப்படின்றத நமக்கு தெரியுது. அதுக்கு இன்னொரு உதாரணம் வேறு காரியம் இல்லாத இடங்களில் நமக்கு அது மாதிரியான சக்தி கிரகம் நமக்கு ஏற்படுறது இல்லைன்னு ஒரு உதாரணத்தை காண்பிச்சார். புரியாத பாஷை யாரோ அவளுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணிட்டுருக்கா. ஒருத்தன் பேசுகிறான், ஒருத்தன் கேட்குறான், இன்னொருத்தன் மறுபடியும் பேசுகிறான் கேட்குறான். இந்த இடத்துல சக்தி கிரகம் வர்றது இல்லை. ஏன் வர்றதில்லை அப்படின்னா நமக்கு அங்கே காரியம் எதுவும் இல்லை. அப்போ காரியம் இல்லாத இடத்துல சக்தி கிரகம் இருக்காது அப்படின்ற அந்த விஷயத்தை சொல்லி, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, காரியம் இல்லாட்டினாலும் கூட பிரவருத்தி அங்கே அவள் 2 பேருக்குள்ளே யாரோ ஒருத்தத்தில் பிரவருத்தி விசிஷ்ய யார் ஸ்ரோதாவோ அவர்கிட்ட பிரவருத்தி இல்லாட்டினாலும் கூட அந்த இடத்துல 3வது இந்த பாலகனுக்கு இது சக்தி கிரகம் ஏற்படும் அப்படின்ற அந்த விஷயத்தை புத்திரஸ்தே ஜாதகா அப்படின்ற விஷயத்தை சொல்லி,
அதுக்கப்புறம் வந்து நமக்கு எதுக்காக இது வந்திருக்குன்னா, வேதாந்த வாக்கியங்களில் எதுவுமே விதிக்கவே இல்லையே, அது காரியபரத்துவம் இல்லைன்றதுனால அங்கே வந்து நமக்கு வாக்கியங்கள்லேருந்து சக்தி கிரகம் வரப்போகிறதில்ல, பிராமான்யம் இருக்காதே, வாக்கியங்களுக்கு பிராமான்யம் இருக்காதே அப்படின்ற விஷயத்தை சொல்லி, அதுக்கப்புறம் அப்படி இல்லைப்பா, இந்த ரெண்டாவது கொடுத்த உதாரண பிரகாரம் வந்து வெறுமே அதாவது காரியம் இல்லாட்டினாலும் கூட அது பிரமாணம் தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சமன்வயப்படுத்தி கடைசியில் பின்னாடி முடியும் பொழுது அப்படி இல்லை, இங்கே வந்து இந்த வேதாந்த வாக்கியங்கள்லாம் கூட வெறும் வந்து அங்கே கூட உங்களுக்கு ஒரு காரியம் இருக்குன்றதுக்கு நிறைய பிரமாணம், ஆத்மாவாரே திரஷ்டவ்யா ஸ்ரோதவ்யா அப்படின்னு அந்த விஷயங்கள்லாம் சொல்லி, அப்புறம் அங்கேயும் ஒரு சந்தேகம், திரஷ்டவ்யா நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே, அவன் பார்த்துட்டே இருக்கும்பொழுது பாருன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, கேட்டுட்டே இருக்கும்பொழுது கேளுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்ற அந்த விஷயத்தை சொல்லி, இப்படி வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் என்னென்ன உண்டோ அப்படி எளிமையான முறையில் வந்து கொண்டு வந்து முடிச்சு கடைசியில் வந்து நமக்கு மீமாம்சா அந்த விஷயங்கள் வாக்கிய தோஷம் வந்துருமேன்ற, அது ஒரு எல்லா சாஸ்திரங்கள்லையும் ரெண்டு அர்த்தம் பண்ணால் வாக்கிய பேதம்னு சொல்லக்கூடிய தோஷம்னு சொல்லிட்டு, வாக்கிய பேதம் தோஷமே இல்லை, எப்படி நம்ம கேட்கும்போது பரஸ்பரம் அந்த யுக்தியெலாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுட்டோம். வாக்கிய பேதம்ன்றது வந்து ஒரு தோஷமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கு ஒரு பிரமாணமாக கண்ணால் பார்க்கும் பொழுது திரவியத்தை மட்டுமா ரூபத்தை மட்டுமா கண் கிரகிக்கிறது, கூடவே வந்து திரவியத்தையும் சேர்த்து கிரகிக்கிறது, அப்போ ஒன்றே வந்து 2-3 விஷயங்களுக்கு பிரமாணமாக இருக்கிறது தப்பு இல்லை அப்படின்ற அந்த விஷயத்தை சொல்லி, அது லௌகிக திருஷ்டாந்தம்னு நினச்சிருவான்னு நினச்சார் அவர் மொத்தத்தில் பாஷ்யக்காரர். திருப்பி வந்து ஒரு மீமாம்சா உதாரணத்தை ஒன்று சொல்லி, அந்த தனுன பாத்தம் யஜதி இல்லையா சமிதோ யஜதி அந்த வாக்கியங்கள்லாம் சொல்லி, அந்த வாக்கியங்கள் வந்து இந்த யாகங்களை மட்டும் சொல்லாமல் அவைகளுடைய கிரமத்துக்கும் சேர்த்து அதுவே தான் பிரமாணம், அப்போ ஒரே விஷயம் ரெண்டுத்துக்கு எப்படி பிரமாணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, இப்படி நமக்கு இந்த தத்துவ சமன்வயாத் சூத்திரத்தை எல்லாமே எல்லா வாக்கியங்களுக்கும் அதோட கூட தற்சப்த வாட்சியத்துக்கு வந்து எப்படி சம்பந்தம் இருக்குது அப்படின்றத நிரூபணம் பண்ணுறதுக்காக இந்த அதிகரணம் இருக்குன்னு நமக்கு ரொம்ப எளிமையாக நிறைய விஷயங்களை சொன்னார். இதற்குடைய பாக்கி இருக்கக்கூடிய விஷயங்களை அடுத்த வருஷங்கள் நாம் நிச்சயமாக உபன்யாசங்களை கேட்போம் அப்படின்னு சொல்லி இந்த உபன்யாசத்தை நடத்தி தந்த மகாமகோபாத்தியாய டாக்டர் மணிதிராவிட சாஸ்திரிகள் அவர்களுக்கு நமஸ்காரங்களோடு கூடிய தன்யவாதங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இதே போல் 13ஆம் தேதி மறுபடியும் ஒரு உபன்யாசம் நடைபெற இருக்கிறது. 13ஆம் தேதி அது வந்து டாக்டர் ஸ்ரீனிவாசன் எண்டோமெண்ட், இப்போ சமீபத்தில் இன்றைக்கி தான் வச்சுருக்கார், ஸ்ரீனிவாசன் எண்டோமெண்ட்டுன்னு ஒன்று. அதில் வந்து அத்வைத்தம் ஓர் அறிமுகம் அப்படின்னு அத்வைத்த சாஸ்திரத்தினுடைய ஆரம்ப விஷயங்களை சாஸ்திரிகள் அது பேச இருக்கிறார் வியாழக்கிழமை அன்றைய தினம். எனவே வந்திருக்கக்கூடிய அனைவரும் அன்றைய தினமும் வந்து இந்த உபன்யாசத்தை கேட்டு பயன்பெறும்படி கேட்டுக்கொள்கிறோம். மனமார்ந்த தன்யவாதங்களை நமஸ்காரங்களோடு தெரிவித்துக் கொள்கிறோம்.